எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்லைன் ரிவ்யூஸ் பார்க்கக்கூடாது. ஏன்னா அதில் நிறையா ஒரு மற்ற அஜெண்டாஸ் இதெல்லாம் உள்ள வருதுன்றது இருக்கு. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டயா பூஸ்டர் நேச்சுரலாவே சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. எப்பவுமே சிங்கிள் ஷாட் எடுக்கிறது எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 15 நிமிஷத்துல ஒருத்தனோட லைஃப் எப்படி மாறும். ஸோ அந்த 15 நிமிஷமாவே காட்டலாம்னு தோணுச்சு. நான் பண்ணதே நிறைய ஸ்டண்ட் இருக்க படம் தான். ஜோஜோ டைலாக்ஸ் நல்ல பாட்டை பூரா பாடி கெடுத்துட்டு இருக்கான் பாரு. எதுக்காக அதை வச்சிங்க? அது வந்து சந்தோஷ் தான் அது டைலாக வைக்க சொல்லுவார். நான் பண்ண படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வல் பிளாக்னா இதை தான் நான் சொல்லுவேன். அது வந்து எழுதும் போதே அவனுங்க எனக்கு தெரியும். அந்த சீன் வந்து எழுதும் போதே மிரர் முன்னாடி அவர் ட்ரை பண்ணுறாருன்றப்போ அவர் சொன்னார் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. இந்த மாதிரி அமைதியாக நான் தான் சொன்னேன், உள்ளே இருக்கவங்களாம் வெளில வர சொல்லிட்டேன். ஒரு மாதிரி டச்சிங் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா ஸ்ரேயா மேமோட ஒரு பாடல் வந்து டக்குன்னு அந்த ஃப்ளோவை பிரேக் பண்ணிட்டு, பட் இருந்தாலும் இது ஒரு மாதிரி ட்ராக் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. ஹாய் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லா வாட்டியும் நம்ம டீகோடிங்கில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெட்ரோ பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். லேயர்ஸாக நிறைய நீங்கள் கன்வே பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஆஃப்டர் ரிலீஸ் செஷனில் இருக்கோம். ஸோ படம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகுன்றதை நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக. ஏன்னா வந்து ரெட்ரோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபில்மாக நான் பார்த்தது என்னென்னா, இப்போது ஒரு ஜிகர்தண்டாலேருந்தே வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதும் போது மோர் ஆஃப் இந்த கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் மீட்டரையும் ஒரு ஆர்டிஸ்டிக் மீட்டரையும் ஒரு மாதிரி பிளெண்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு எப்பவுமே இருக்கும். அதாவது வந்து இப்போது ஜென்ரலாக வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் கமர்ஷியலி வயபிளாக கமர்ஷியலாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஓடுற படங்கள், ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க அவசியம் இல்லை. அதுக்குள்ளே வந்து ஸ்க்ரீன் பிளேவாக ஒரு லேயராக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ரைட்டிங்காக ஒன்று இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது. இல்லை அதில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணால் அது வந்து மோர் ஆஃப் ஆர்டிஸ்டிக் ஃபில்ம், அது வந்து தேட்டரில் ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஒன்று இருக்குல்ல. இதை பிளெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய எல்லா படங்கள்லையுமே அது ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி முடித்தோடனே வந்து மோர் மெயின் ஸ்ட்ரீமாக எனக்கு பட்டுச்சு. அதாவது வந்து ஒரு பேட்டைக்கு அப்புறமேட்டு ஒரு மோர் ஆஃப் ஒரு நிறைய ஆக்ஷன், நிறைய லவ், நிறைய ஒரு மாஸ் மூமெண்ட்ஸு, இது எல்லாத்தையும் மீறி எனக்கு உள்ள ஒரு சொல்ல வேண்டியன்றதை விட நான் சொல்ல ஆசைப்பட்ட ஒரு லேயர்டான ஒரு மித்தாலஜி கலக்கிறது, அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவல் லேயர்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கதையாக ஒன்று வந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப வந்து இது எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ண போகிறாங்க அது வந்து அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் நேற்று படம் ரிலீஸ் ஆச்சு, நான் போய் ஒரு 2-3 ஷோ பார்த்தேன். த வே தே ரிசீவ் த ஃபில்ம் அண்ட் அவங்க இந்த படத்தை கொண்டாடுறதை பார்க்கும்போது எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. நீங்கள் முதல் படம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு கதைக்குள்ளே 1-to-1 பாயிண்ட்டாக தான் ஸ்டோரியை நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தாட்டாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக லேயர்டு நிறையா உங்களோட படங்களில் வர ஆரம்பிக்குது. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஆஃப்டர் மகானே நிறைய லேயர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஜிகர்தண்டா XX இப்போ இந்த படம் எடுத்துக்கிட்டாலும் இந்த லேயர்ஸோட ஃபேக்டர் வந்து நீங்கள் நிறையா மல்டிபிளாக ஆட் ஆகிட்டே போகுது. ஒரு கதை இப்படியே போய் முடியாமல் அதுக்குள்ளே நம்ம வேற ஒரு விஷயங்களையும் நம்ம கொண்டு வருவோம். அது வந்து மித்தாக இருந்தாலும் சரி, சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஃபிகர்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து பிளெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் நீங்கள் கொண்டு வரீங்க. இன்டர்வல் வரைக்கும் ஒரு பாயிண்டில் நம்ம எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கோல்டு ஃபிஷ்ஷுக்காக போயிட்டு இருக்காங்கன்றது வரும்போது செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து நீங்கள் வேற ஒரு லேயர் வந்து உள்ளே நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறீங்கல்ல. இது ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக உங்களோட மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆக இது ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கலாமா? ஐ திங்க் ஒரு ரைட்டராக ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம ஒரு லேர்னிங் ஒன்று வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ரைட்டிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரி கதைகள் சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜானர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா இது வந்து ரெட்ரோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லவ் ஸ்டோரி, செகண்ட் ஹாஃப் வேறு ஜானர்ன்ற போனாலும், ஆனால் அது கதையாக பார்த்தா ஒரு லைன் தான். இப்போ வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு லைன்லேயே ஒரு கதை ஒன்று சொல்லப்படும். அதாவது வந்து ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு இதில் வந்து அவங்க வந்து ஒரு கிருஷ்ண அவதாரத்தோட பர்பஸ் என்ன, கிருஷ்ணர் ஏன் அவதாரம் எடுத்தார், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அறக்கர்களை அழிக்கிறது ஒரு பர்பஸ் இருந்தாலும் ஒரு பரிசுத்தமான காதல் ஒரு பர்பஸ். ஸோ அதுதான் இந்த கேரக்டரோட பர்பஸ் தான் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேரலல் மாதிரி ஒரு ட்ரா பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே இந்த என்டையர் ஃபில்மே வந்து பாரிவேல் அப்படின்ற கேரக்டர் வந்து அந்த பர்பஸை அட்டைன் பண்ணுறதுக்கு, பர்பஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கும் அந்த பர்பஸை அட்டைன் பண்ணுறதுக்கும் மான ஒரு ஜேர்னி தான்.
அதுக்குள்ளே என்னென்னமோ நடக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு லவ் இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு கல்ட் விஷயங்கள் இருக்கும், அப்புறம் அதுக்குள்ளே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒரு மித்தாலஜி, ஒரு ஊரில் சொல்லப்படுற ஒரு சிறு தெய்வங்களோட கதை ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இல்லை இருந்தாலும் இதெல்லாம் பயணிக்கிற லைன் வந்து ஒன்று தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஆன் அண்ட் அவுட் செட் வந்து அது வேறு யாரையாக தான் தெரியும். பட் அண்டர்லைங் லேயரில் வந்து பார்த்தா பாரியோட ஜேர்னி டு ஃபைண்ட் இஸ் பர்பஸ் அதான். சூர்யா சாரோட ஓப்பனிங் ஷாட் சில் அவுட்டில் எடுத்திருப்பீங்க, அது பயங்கரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சில் அவுட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் பேட்டையில் இருக்கும். பேட்டையில் இருக்கும். ஓப்பனிங்கேவா? பேட்டையில் அந்த சர்ச் ஃபைட்டில் வந்து மேக்ஸிமம் சர்ச் ஃபைட்டில் வரும். ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி சில் அவுட். நான் சொல்றது ஓப்பனிங், ஒரு ஹீரோவோட இன்ட்ரோவே வந்து அந்த சில் அவுட்டில் வந்து காட்டினது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஐடியா ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சந்தோஷ் நாராயண் சாரோட மியூசிக். ஏன்னா ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக்லேயே ஸ்டிக் ஆகாமல், இல்லை ஒரு ரிதம் ஆஃப் மியூசிக்லேயே ஸ்டிக் ஆகாமல் எக்கச்சக்கமாக பஞ்சாபி சாங் ஒன்று வரும். ஆமாம், போஜ்பூரி சாங், அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபைட்டில் வந்து யூட்டிலைஸ் பண்ணது. ஸோ இது எல்லாமே ஒரு கலெக்டிவாக பார்க்கும்போது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு. மியூசிக் வித் சந்தோஷ். இந்த படத்தில் ஒரு மாதிரி ட்ரிப்பில் என்ன சொல்கிறது, பயங்கர ட்ரிப்பியான இடங்கள் தேவைப்பட்டுச்சு. நிறையா ஒரு மாதிரி கிரேசி ஐடியாஸ் ஸ்கிரிப்டுக்கு வந்து. இப்போ ஏன்னா ஒரு ஜோன் ஆஃப் மியூசிக்காக, ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக்காகவே நிறைய இடங்கள் மாறுதில்ல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி பூவே மாதிரி ஒரு சாங் வைக்கிறதுக்கான ஒரு இடமும் இருக்குது. லூசியர் ஃபிக்கிங் மைண்ட் மாதிரி ஒரு ட்ராக் வைக்கிறதுக்கு இடமும் இருக்குது. அப்புறம் அதை ஒன் சாங் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோராக பார்த்தாலும் நிறையா ஜோன் மாறிட்டே இருந்தனால ஒரு மாதிரி ஒரு கிரேசி ஜோனுக்குள்ளே தான் போச்சு. ஸோ அவருமே வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணார். அந்த நீங்கள் சொல்கிற அந்த கிளைமேக்ஸ், அந்த ஸ்டிக் ஃபைட்டே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இங்கிலீஷ் ட்ராக் வரும். அந்த இங்கிலீஷ் ட்ராக் முடிச்சோன்னா வந்து இவர் ஒரு எங்களுக்கான அடி ஒன்று அடிக்கிறான்ற மாதிரி சொன்னோன்னா, அது பார்த்தா அந்த ட்ரம்ஸ்லேயே பட் ஆனால் லோக்கல் பீட் மாதிரி ஒன்று வரும். அப்புறம் அடுத்து அது எமோஷனலாக மாறும். அது முடியும் போது ஒன் சாங் வரும். ஸோ அப்படியே மியூசிக்கலாக அது வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இருந்துச்சு அது. ஸோ அதனால அது அவர் சந்தோஷோட ஒர்க் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி இருந்துச்சு. வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நிறையா நாங்கள் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பண்ணி படத்தை பார்த்துட்டு இந்த இடங்கள்லாம் மிஸ் ஆகுது, ஸோ திரும்ப போய் அது மியூசிக் பண்ணலான்றது பண்ணி. ஸோ ஐ திங்க் நிறைய இடங்கள் நிறையா சீன் வந்து ஒரு எலிவேட் பண்ணதுக்கான மெயின் ஸ்ட்ரென்த் வந்து சந்தோஷோட மியூசிக். டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னோன்னா, அந்த சாங்ஸ்லாம் ஒரு மாதிரி நல்லா கிளாசிக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு எவனோ ஒருவனோ இல்லை ஒரு இளையராஜா சாரோட எல்லா பாடல்களுமே வந்து நம்ம இப்பயும் வந்து அந்த நம்மளை டச் பண்ணதில்லை. அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் அப்படின்றது தான் சொன்னப்போ அவருமே இப்போ கண்ணாடி பூவையில் ஆரம்பித்து எதற்காக மறுபடி இந்த மாதிரி பயங்கர கிளாசிக் சாங்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ மேரேஜ் சாங் வந்து மோர் ஆஃப் வந்து அது ஒரு ஜாலியான ஒரு கல்யாண சாங்ன்ற மாதிரி தான் போச்சு. பட் ஆனால் அது த வே தட் சாங் வாஸ் ரிசீவ்ட், அது வந்து பயங்கர வைரலாக போய் அது ஸோ வரும்போது அது படத்தோட விஷயத்தையே அந்த இடம் வரும்போது பீப்புள் ஆடியன்ஸ் லைக் ஸோ எக்ஸைட்டட் இந்த சாங் வரும்போதே. ஸோ அந்த சாங்ஸ் வந்து பயங்கரமாக இந்த படத்தோட இந்த ரிசல்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த சில் அவுட் ஷாட் அதை பற்றி சிலோட்டை வந்து என்னென்னா, இப்போ ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து அவரோட ஓப்பனிங் சீனுன்றது வந்து அதான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த இனிமேல் வந்து உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இது எந்த பகையாக இருந்தாலும் இதோட முடிச்சுக்கலாம், நான் பாட்டு போய் நிம்மதியாக வாழ போகிறேன்னு எல்லாரையும் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் போகிறாருன்றது தான் அவரோட ஓப்பனிங் சீனாக இருந்துச்சு. ஸோ அது வந்து மோர் ஆஃப் அ டாக்கி சீன் தான், அவர் நம்ம பில்டப் கொடுத்து டாக்கி இருந்தாலும். ஆனால் அந்த ஒரு சீனுக்குள்ளேயே ஐ ஆல்சோ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அவர் என்ன மாதிரி வாழ்க்கை இதுக்கு முன்னாடி வாழ்ந்துருந்தார், எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணியிருந்தார், எவ்வளோ பேர் அடிச்சிருக்காரு, ஸோ அங்கே உட்காந்துருந்தவனுங்களாம் யார், அவங்களுக்கு என்ன பகை. ஆனால் அது ஒரு பெரிய ஸ்டோரியாக நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு மாண்டேஜ் ஃபைட் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 3 ஃபைட் சீக்வன்ஸு, அந்த 3 ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் அடி வாங்கின எல்லாருமே இங்கே உட்காந்துருப்பானுங்க, அடங்கி உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட இவர் வந்து ஒரு வார்னிங் மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி வச்சு தான் பண்ணோம். ஸோ ரிவீல் வந்து இந்த காஸ்டியூமில் தான், அந்த வெட்டிங் காஸ்டியூமில் தான் அவரை ரிவீல் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஏன்னா அதில் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது, வெட்டிங்கில் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அதில் தான் அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸில் எல்லாமே வந்து நம்ம வந்து அவர் ஃபேஸை ரிவீல் பண்ண வேணாம், அந்த கேரக்டரோட பாஸ்ட்டு தான் அது. ஸோ அந்த பாரியோட பாஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்காரு, யாரெல்லாம் அடிச்சிருக்காருன்றதான் காட்டுறோம். ஸோ அதனால் வந்து அந்த பாரியோட ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் அது ஒரு சில் அவுட்டாக வச்சுட்டு அவரோட ஷேடோவாக வச்சுட்டு அவர் பாஸ்ட்டை வந்து ஒரு ஷேடோயிஷாக காட்டலாம், ஒரு ஷேடோ ஃபீலை காட்டலான்றனால அது சில் அவுட்டாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 ஃபைட் சீக்வன்ஸுமே ஒரு மாதிரி சில் அவுட்டாக பண்ணார். எல்லாருமே படம் பார்த்தவங்க மென்ஷன் பண்ணுற ஒன் ஆஃப் த விஷயம் வந்து இந்த கனிமாவில் வர 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட். அது இத்தனைக்கும் சூர்யா சாரும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட், ஹிந்தி ப்ரெஸ் மீட்டில் அதை ரிவீல் பண்ணியிருந்தார். பட் அதோட டெப்த்து வந்து எங்களுக்கு படம் பார்க்கும்போது தான் ஃபீல் ஆச்சு. ஒரு பாட்டு
அதில் அவ்வளோ சந்தோஷம், மக்கள் சந்தோஷப்படுறாங்க, அதில் ஒரு ட்ராமா நடக்குது, அதில் ஒரு எமோஷன் இருக்குது. இப்படி பல விஷயங்களை வந்து நீங்கள் ஒரே இடத்துக்குள்ளே பிளெண்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சேலஞ்சஸ் தான் இருக்கும், சேலஞ்சஸை பற்றி பேசிக்கலாம். என்னன்னா எனக்கு யூஸ்வலாக அஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஐ திங்க் எனி ஃபில்ம் மேக்கர் எல்லாருக்குமே அந்த மாதிரி இந்த சிங்கிள் ஷாட்டாக போகிறது எடுக்கிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து அதை வந்து எக்ஸிக்யூஷன் வரும்போது அதுக்கு வந்து நான் எல்லாருமே ஒரே சிங்கில் ஒர்க் பண்ணணும், அதை ஒரு புல் ஆஃப் பண்ணிட்டோன்னா அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும், ப்ளஸ் ஒரு ட்ராமா ஆட் ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்போ ஜிகர்தண்டாவில் ஒரு 3 minutes ஒன்று இருக்கும். பாபி வந்து இங்கேருந்து நடந்து போய் பாத்ரூமில் போய் ஒருத்தவங்க சுடுவாங்க, அது வந்து ஒரு சிங்கிள் 3 minutes அந்த மாதிரி இருக்கும். மகானில் கூட ஒரு ஃபைட் ஒன்று ஒரு 3 minutesக்கு ஒரு ஃபைட் அந்த மாதிரி. ஸோ எப்போவுமே சிங்கிள் ஷாட் எடுக்கிறது எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எதுக்காக சிங்கிள் ஷாட் வைக்கிறோன்றதுக்கு ஒரு ரீசன் இருந்தால் மட்டும் பண்ணலாம். அந்த இதில் ஜஸ்ட் ஒரு ட்ராமா ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் பண்ணாமல் ஏதாவது ஒரு வேல்யூபிள் ரீசனிங் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு லென்த்தி சீக்வன்ஸ் எடுக்கலாமன்ற மாதிரி தான் நான் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் எழுதும் போது வந்து இது சிங்கிள் ஷாட்டாலாம் இல்லை, இது வந்து தனியாக ஒரு வெட்டிங் நடக்கும். வெட்டிங் ரிசப்ஷனில் ஒரு சாங் இருக்கும். சாங் முடிஞ்ச உடனே இவங்க பேசுவாங்க, அங்கே ஒரு பிரச்சனையாகுது, அப்புறம் அது முடியுது அப்படின்ற மாதிரி. அது வந்து ஸோ 2 சீனாக இருந்துச்சு, சாங்கு அதுக்கப்புறம் ஒரு சீனு ஃபைட் அப்படி இருந்துச்சு. ஸோ ஷூட்டிங்க்கு முன்னாடி நான் திரும்ப ஒரு டிராஃப்ட் எழுதிட்டே இருக்கும் போது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மொத்த சீக்வன்ஸையும் ஒரு இதுவாக, ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சு, இப்போ பாரின்ற கேரக்டர் இருக்குல்ல, அந்த வெட்டிங்க்கு வரும்போது பாரியோட லைஃப்பில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, அவர் நினச்ச எல்லாமே கிடச்சிருச்சு. அவர் லவ் பண்ண பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் அவர் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து அவரோட பாஸ்டோட பகைவர் எதிரி எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேல் உங்களுக்கு எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். அதாவது வந்து ஸோ அடுத்து வந்து லைஃப் இஸ் கோயிங் டு பி ஸோ நைஸ் ஃபார் ஹிம், நைஸ் அண்ட் கிரேட், ஸ்மூத்தாக இருக்க போகுது. அந்த மனநிலையில் தான் அவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு வராரு. ஸோ லைஃப் வந்து ஹவு ஹார்ட் இட் கேன் பி டு எனி ஒன். அது வந்து ஒரு 15 நிமிஷத்தில் ஒருத்தனோட லைஃப் எப்படி மாறும், எப்படி வேணால் மாறலாம். எல்லாமே நல்லா போகுதுன்னு நினச்சிட்டு இருக்க ஒருத்தனுக்கு 15 நிமிஷத்துக்கு கழிச்சு பார்க்கும்போது பார்த்தா எல்லாமே தலைகளாக மாறி இருக்கும்ல. அதுதான் அந்த இது சீக்வன்ஸில் இருந்துச்சு. ஸோ அந்த 15 நிமிஷமாகவே காட்டலான்னு தோணுச்சு எனக்கு. அந்த 15 நிமிஷத்தை நம்ம எடிட்லாம் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணாமல் அந்த 15 நிமிஷத்தோட ஈவெண்ட்ஸை வந்து அப்படியே ரியல் டைமில் காட்டினா ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ பாரி வந்து இப்போ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாரி காட்டும் போது ஹாப்பியாக வெட்டிங் ஷூட்டில் ரிசப்ஷனு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு ஹாப்பியாக நின்றுட்டு இருப்பார். அவங்க அப்பா வருவார் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த பாரிக்கும் அந்த ஷார்ட் 15 நிமிஷம் கழிச்சு முடிய போகிற பாரிக்கும் லைஃபே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதுதான் படமே வந்து அதுக்கப்புறம் அதை சரி செய்கிறதுக்கான ஒரு ஜேர்னி தான் படம். ஸோ அந்த 15 மினிட்ஸாகவே காட்டுவோம் ரியல் டைமில் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் அதில் சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து சிங்கிள் ஷாட் வந்து இப்போ பண்ணாததெல்லாம் பண்ணல, நிறைய பேர் சிங்கிள் ஷாட்டு பார்த்திபன் சார்லாம் ஃபுல் படமே சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்காரு அவர். ஆனால் இதில் வந்து என்னென்னா எங்களுக்கு அது சேலஞ்சாக பட்டதுக்கு வந்து ஒரு சாங்கு, அதில் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ், ஏன்னா ஹெவி, ஏன்னா அதுதான் ஓப்பனிங் சாங் படத்தில். ஸோ அதில் டான்ஸ் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். அண்ட் ஒரு ஸ்டண்ட் இருக்குது, அப்போதுக்கு நடுவில் வந்து ஒரு எமோஷ்னல் சீன் இருக்குது. ப்ளஸ் வந்து எனக்கு ஜாகிரஃபியாகவும், ஏன்னா தூத்துக்குடின்றனால இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீச் சைடு வெட்டிங் மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு தோணும். பீச்சில் வெட்டிங் நடக்குது நம்ம, ஆனால் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப அது டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா பீச் வெட்டிங்னா இப்போ நீங்கள் கேமரா மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கல்யாணம் இங்கே நடக்கும், இங்கே தான் நம்ம அப்படியே மூவ் பண்ணோம், அப்படியே மேபி அங்கே டைனிங் ஏரியா மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே போய் பேசுவாங்க. ஸோ மூவ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்க போகுது, ஃப்ளோவில் தான் இருக்க போகுது. எனக்கு வந்து என்னென்னா மாடிக்கு போகணும், கீழே அப்படி வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு மண்டபம் பார்க்க ஆரம்பித்தோம். இல்லை மண்டபத்தில் பண்ணலாம், அப்போ தான் க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே பண்ணலாம். ரொம்ப பீச்னா ஓப்பன் ஆயிரும், இது வந்து ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ்டு என்வரான்மெண்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு அந்த சீனுக்குன்னு சொல்லிட்டு மண்டபங்கள் பார்க்க சொன்னோம். அப்புறம் இங்கே அந்த இது சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மண்டபம் நான் தான் சொன்னேன், மாடியில் ஒன்று இடம் இருக்கணும், சென்டரில் வந்து அந்த ரிசப்ஷனில் இருக்க இடம் இருக்கணும், கீழே வந்து டைனிங் ஏரியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் கிடச்சி. ஸோ இப்போ வந்து கேமரா வந்து மேலே போகும், அப்புறம் கீழே வரும். இது வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. லைக் ஸ்ரேயாஸ்க்குமே சேலஞ்சஸ் தான் வந்து எக்ஸைட் ஆவாங்கள்ல, ஓகே இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நல்ல கேமரா வந்து டக்குன்னு க்ரெயினில் ஏற்றி மேலே போனோம், அங்கேயே ஒருத்தர் ஆப்ரேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். மேலே வந்தோன்னா அவர் கேமரா வாங்கிட்டு அவர் போய் ஃபாலோ பண்ணுவார். அப்புறம் கீழேருந்து வந்து திரும்ப இந்த சைடு மேலே வரும்போது இந்த சைடு ஒரு க்ரெயின் ரெடியாக இருக்கும், அதில் ஒருத்தர் இருப்பார். அவர் இங்கே இவர்கிட்ட வந்து கேமரா வாங்கி அப்படியே க்ரெயினில் மேலே போய் அங்கே இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு. அது ரொம்ப நிறையா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஜேர்னி அந்த 15 மினிட்ஸ் எடுக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே ஷெரீப் மாஸ்டர், கொரியா பண்ணுறது கெச்சா மாஸ்டர், அப்புறம் மெயினாக ஆர்டிஸ்ட்டு, மெயினாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சூர்யா சாருக்கு வந்து அதுதான் சூர்யா சாருக்கு தான் அது மெயின் சேலஞ்சே. ஏன்னா வந்து அவர் அந்த எமோஷனில் இருக்கணும். ஆஸ் பர் இப்போ நீங்கள் படம் பார்த்தனால தெரிஞ்சிருக்கும், அவர் ஸ்மைல் பண்ண வராது. ஸோ
அதையும் இங்கே மிஸ் பண்ணிட முடியாது. ப்ளஸ் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சாங்கில் வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஹாப்பினஸ் இருக்கும், அதை வெளில காட்ட முடியாது, அவர் ஸ்மைலாக காட்ட முடியாது. பட் ஆனால் அப்போ டான்ஸ் ஆடுறதுக்கும் திரும்ப அவர் அவங்க அப்பா மேலே போய் அந்த டயலாக் சீன் முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அவரோட மைண்ட் சேஞ்ச் இருக்கும். அப்போ டான்ஸ் ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அப்புறம் கீழே போனால் ஒரு ஹெவி ஸ்டண்ட் இருக்குது, அது முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்ததில்ல. ஸோ இட் வாஸ் வெரி டிமாண்டிங் ஃபார் ஹிம் அந்த இதுக்கு. அண்ட் ஆல் அதர் ஆர்டிஸ்ட் லைக் பூஜா ஹெக்டே, ஜோஜுக்கெலாம் வந்து அவர் இது வந்து சிங்கிள் ஆனோடனே அவர் வந்து ஏன்னா அவருக்கு டைலாக் வந்து தமிழில் நிறைய டைலாக் வேறு பேசணும்ல. ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுறேன்னா அவருக்கு என்ன பயம்னா கீழே வந்து ஃபுல்லாக ஒரு சீக்வன்ஸ் முடித்து அவர் டான்ஸ் ஆடிட்டு தான் மேலே வர்றாரு இவர் கூட பேசுகிறதுக்கு. இங்கே இவர் ஏதாவது ஒரு டைலாக் மிஸ் பண்ணாலும் திரும்ப அந்த 7 நிமிஷத்தையும் திரும்ப எடுக்கணும்ல. ஸோ அதனால் தப்பே பண்ண முடியாது யாரும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து என்னென்னா ரிஹர்சல் பண்ணோம், அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு ஒன் டே வந்து ஜஸ்ட் டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, நாங்கள் மட்டும் ஒரு டெக்னிக்கல் டீம் மட்டும் போய் ஒரு ரிஹர்சல் ஒன்று பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் ஆர்டிஸ்ட்டோட ஒரு 1 டே ரிஹர்சல் பண்ணோம். அப்புறம் இன்னொரு டே வந்து ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி, அதாவது எல்லோரும் காஸ்டியூம் எல்லாம் மாட்டி ஒரு ஃபைனல் டேக் மாதிரி. ஆனால் டேக் கிடையாது, கேமராவும் ரோல் பண்ணி ஒரு. ஸோ அந்த ரிஹர்சல் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா இன்க்ளூடிங் த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் தேர், அவங்களாமே பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக. இது ஒவ்வொரு தடவை நான் படம் பார்க்கும்போதும் எனக்கு தோணும், நாட் ஈவன் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கேமராவை பார்க்குறதோ இல்லை வந்து அவங்க ஏதோ சைடில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, எல்லாமே ரியலாகவே ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி. ஸோ அது வந்து இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த விஷயம் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு, நிறைய டஃப்பாக இருந்துச்சு. பட் வி ஆல் என்ஜாய்ட், வி ஹேட் குட் ஃபன் இன் மேக்கிங் தட். டேக்ஸ் ஏதாவது போச்சா? இல்லை, மொத்தம் 3 டேக் எடுத்தோம். அதாவது வந்து 1 டே வந்து ஃபுல் ரிஹர்சல் பண்ணோம். அடுத்த நாள் வந்து ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் பண்ணி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஓகே கேமரா. ஏன்னா சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா வந்து கிம்பல் தான் யூஸ் பண்ணோம். ஸோ கிம்பல் போயிட்டு இருக்கும்போது இப்போ கிம்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த அதுக்கும் இதுக்கும் நல்ல சிக்னல் வந்து இப்போ மாடிக்கு போனால் சிக்னல் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது, அதை மூவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை ஃபஸ்ட் டே ஷார்ட் அவுட் பண்ணோம். ஓகே, அப்போ எங்கே வைக்கலாம், அந்த இதை வந்து எங்கே மூவ் பண்ணுறது, அப்புறம் சிக்னல் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மானிட்டர் எங்கே வைக்கிறது, அப்புறம் வாக்கீஸ் வந்து ஒர்க் ஆகணும். ஏன்னா வந்து நான் வந்து மானிட்டர்கிட்டே இருப்பேன், நான் அதே மாதிரி ஸ்டெடி மாஸ்டர் வந்து கேமராவோடய போவார். அப்புறம் அவர்கிட்ட நான் வாக்கியில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவர் கிம்பல் ஆப்ரேட்டர்கிட்ட சொல்லி ஒன்று பண்ணணும். அப்புறம் ஸ்ரேயாஸ் ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து இந்த மூவ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த இதுக்குவே நிறையா டைம் ஆச்சு. ஸோ 1 டே ரிஹர்சல் ஃபுல்லாக அதை பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து ரிஹர்சல் ப்ராப்பர் ட்ரெஸ் ரிஹர்சல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டேக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஒன்று எடுத்தோம். ஸோ அதுவே கிட்டத்தட்ட 80% ஓகே ஆகிடுச்சு அந்த டேக்கே. எனர்ஜியாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க அப்படி கேமரா பார்த்தாங்க, அப்படி போனது இருந்துச்சு. இப்போ ஒரு இடத்துல ஏதாவது தப்பாக ஒரு இடத்துல கேமரா லைட்டாக இடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு மைனர் ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் ஆனால் எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி தட் ஓகே வி குட் வந்துடும், இது எடுத்துடலாம் நம்ம அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அப்போ தென் செகண்ட் டே தான் வந்து அதான் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட். அதாவது அந்த சீக்வன்ஸ்க்கு லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டு. ஸோ அதில் நாங்கள் டேக் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்போ அதில் ஒரு 2 டேக் எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஒரு டேக் எடுத்தோம், செகண்ட் டே இன்னொரு டேக் எடுத்தோம். அப்போ பார்த்தா அன்றைக்கி மழை பெஞ்சிச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட் டே எடுத்தப்போ மழை பிளான்லேயே கிடையாது, சென்னையில் தான் எடுக்கணும். ஸோ மழை இருக்காது தான் நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அதான் அந்த மொட்டை மலையில் கொடை பிடிச்சி. ஆமாம், அது வந்து ஏன்னா 2வது நாள் பார்த்தா மழை பெஞ்சிருச்சு. நாங்கள் மழை நிற்கட்டுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு பாயிண்டில் பார்த்தா மழை நிற்கிற மாதிரி இல்லை, டைம் ஆகிட்டே இருந்ததுனால நான் என்ன சொன்னேன், சரி ஓகே அப்போ எல்லோரும் கொடை கொடுங்க. கொடை கொடுத்துட்டு அது வந்து ஸ்லைட் ட்ரிசில் தான் வந்துட்டு இருந்துச்சு, பெரிய மழை இல்லை. பட் ட்ரிசில் இருந்ததுனால கொடை பிடிச்சி நிற்கட்டும், அது வேணும் மேபி விஷுவலாகவும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே இருக்கவங்கலாம் கொடையெல்லாம் கொடுத்துட்டு சார் உள்ளே வந்தோடனே ஒருத்தர் வந்து அப்படி கொடை பிடிச்சி கூட்டு போவார்ன்ற மாதிரி. ஸோ அது வந்து ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் டேக் வந்து பண்ணும்போது அந்த மழை அதோட எடுத்தோம். ஸோ தேர்ட் டேக் அப்போ ஆனால் செகண்ட் டேக்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன ஃப்ளா இருந்துச்சு. ஸோ தேர்ட் டேக் வந்து சார் சொன்னார் ஓகே இன்னொரு டேக் போகலாம், ட்ரை பண்ணிடுவோம், எல்லோரும் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த டேக் போகும்போது பார்த்தா மழை நின்றுச்சு, மழை வரல. ஆனால் எனக்கு வந்து அந்த விஷுவல் ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த கொடை பிடிச்சிருக்க விஷுவல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ஃப்ளோர் ஆனால் ஆல்ரெடி வெட்டாக இருக்குது, மழை பெஞ்சனால வரலன்னா பரவாயில்ல. லைட்டாக பார்த்தா அப்புறம் ஸ்லைட் ட்ரிஸ்ஸில் ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே இதுதான் பெஸ்ட் டைம்னு சொல்லிட்டு லெட்டஸ் போகலான்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் டேக் ஒன்று பண்ணோம். அதுதான் ஃபைனலாக ஓகே ஆன டேக். ஆக்சுவலாக நான் ஒரு கேள்வி ஒன்று வச்சுருந்தேன், இவ்வளோ பெரிய சீக்வன்ஸை எதுக்கு வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும்? ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி காட்டினாலும் அதே எமோஷன் தான் போகுது. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு பதில் வந்து என்னை இந்த கேள்வி மாற்ற வச்சிருச்சு. 15 நிமிஷத்தில் ஒருத்தனோட உலகம் எப்படி மாறப்போகுது, அதுதான் எமோஷன். ஆமாம், பர்பஸ். நீங்கள் அந்த பர்பஸை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதுதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா சிங்கிள் ஷாட் நீட்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் எல்லாமே இருக்குது.
அது பண்ணுறதுக்கு ஒரு நீட் இருந்துச்சுன்னா பண்ணலான்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த இடத்துல இந்த இதுக்கு எனக்கு அந்த நீடு கரெக்டாக பட்டுச்சு. ஒரு லைஃப் சேஞ்சஸ் இன் 15 minutes ஃபார் பாரி. அதை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி சொல்ல தேவையில்லை, பட் அது விஷுவலாகவே பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அதனால தான் பண்ணலான்றது. சாப்டர் வைஸ் படத்தை நகர்த்தலாம் அப்படின்றது எப்போ முடிவாகும்? ஒரு கதை எழுதும் போதே நீங்கள் வந்து சாப்டராக பண்ணிடலாம் அப்படின்றது தோணுமா, இல்லை ஜானர் ஷிஃப்ட் ஆகிறதுனால இது சாப்டராக நீங்கள் வந்து? அப்படி இல்லை. இது ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு போஸ்ட் விட்டோம்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஏன்னா அப்போ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இது கேப்ஷனாக எதாவது கொடுக்கலாம். இப்போ ஜிகர்தண்டான மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படின்னு கொடுத்தோம். அந்த மாதிரி அப்புறம் அந்த XXXக்கு வந்து பாண்டியா வெஸ்டர்ன் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு ஏதாவது கேப்ஷன் கொடுக்கலான்னு யோசிச்சப்போ வந்து எனக்கு லவ் லாஃப்டர் வார் தோணுச்சு. நான் அந்த படம் பேச போகிறது இது 3 பற்றி தான். ஒரு ஒரு லாஃப்டர் வார்ன்ற மாதிரி அது கேப்ஷனாக கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறப்பையும் அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகும்போது அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு ஃபில்மோட ஒன்லைன் தான் அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எடிட்டில் வரும்போது வந்து அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அதை வந்து சாப்டர்ஸாக போட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு எடிட்டில் வந்து இட் ஹெல்ப்ட் அ லாட் இன் சீக்வன்சிங் த ஃபில்ம்ன்ற மாதிரி தோணுனால அதுக்கப்புறம் அது போஸ்ட்டில் டிசைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இந்த அனிமேஷன் எஃபெக்ட் சூர்யா சாரோட இன்ட்ரோக்கும் சரி, கிட்டத்தட்ட அந்த ட்ரெயினில் ஜோஜு ஜார்ஜை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அதில் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு டிரான்சிஷன் போட்டு அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களோட அந்த கேரக்டர்ஸ், இப்போ பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ் இவங்களோட பேர் எல்லாமே அடுத்தடுத்து வரும். இதை உருவாக்குனது எப்படி? முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இது வந்து என்னன்னா ரெட்ரோன் டைட்டில் வச்சு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா இந்த கதை வந்து 90s நடக்குது. அதை மீறி இந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து நான் எழுதினப்போ இட் இஸ் மோர் க்ளோசர் டு நம்மலாம் பார்த்து வளர்ந்த ஒரு 90s ஃபில்மோட ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் இருக்கும். ஒரு 90s தலைவர் படம்னு எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்தோன்னே ஒரு சின்ன வயசு தலைவரை காட்டுவாங்க. அதில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்கும், அவருக்கு ஒன்று நடக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டைட்டில் சீக்வன்ஸில் பார்த்தா அப்போ தான் வந்து தலைவரோட இமேஜஸ்லாம் வரும். இப்போ பாயம்புலிலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். டைட்டில் வரும்போது பார்த்தா அவரோட அந்த அவர் சண்டை போகிற அந்த இமேஜஸ்லாம் வச்சு டைட்டில் வரும். அது ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதனால் அப்போயே டிசைட் பண்ணியிருந்தோம். அது வந்து ட்ரெயினில் ஒரு ஃபைட் இருக்குது, ஒரு யங்கர் ஏஜ் பாரி அவர் வந்து ஒரு சண்டை போட போகிறார். அது வந்து ஒரு அந்த ஃபைட் ரொம்ப பிலீவபுளாக இருக்கணும். அது ஏன்னா அந்த பையனுக்கு வந்து சூஸ் பண்ணது வந்து நல்ல கராத்தே தெரிஞ்ச ஒரு பையன். உண்மையாகவே கராத்தே தெரிஞ்ச ஏன்னா கராத்தே பையன் தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து ரைட்டாகவே ஆக்ஷன் நிறையா இருக்குது, சூப்பராக பண்ணியிருந்தோம் அந்த பையன். ஸோ அதப்போ அது ஸ்கிரிப்ட்லேயே பிளான்டு தான். அது ஒவ்வொரு இடத்துலையும் ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதில் வந்து சூர்யா சாரோட இமேஜ் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது பண்ணுறது. வந்து அந்த ஒரு ரெட்ரோயிஷ் ஃபீல் ஒன்று கொடுக்கும், ப்ளஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு ஏன்னா நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம பார்த்த ப்ரூஸ்லி படங்கள், ஜாக்கி சான் படங்கள் இருக்க மாதிரி நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஓரியன்ட் ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேரக்டராக பார்க்கும்போது அந்த 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 பொசிஷன்லாம் எடுத்து நிற்கும் போது அதை பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதை டைட்டில் வைக்கணுன்றது ஒரு பிளான். பூஜா ஹெக்டே அவங்களுடைய ரோல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று அவங்களுடைய கேரக்டர் வந்து அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. நிறைய திரைப்படங்கள் வரும்போது பெரிய ஃப்ளாவாக எல்லாருமே எழுதுறது வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டரை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல, அவங்களுக்கான டெப்த் இல்லை அப்படின்றது சொல்லுவாங்க. இதில் நீங்கள் வந்து த்ரூ அவுட்டாக சும்மா அவங்கள அங்கங்கே நிற்க வைக்கிறது இல்லாமல் பாரிக்கும் பூஜா ஹெக்டேக்கும் இருக்கிற அந்த ஒரு லவ்வை வந்து ரொம்ப அழகாக நீங்கள் பிரதிபலித்தது தான். பூஜா ஹெக்டே வந்து ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது மகானில் சிம்ரன் மேமோட ஒரு ஸ்மாலர் வெர்ஷன் மாதிரி தெரிஞ்சுது. உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா எழுதும்போது? இல்லை யாரும் சொல்லலை. ஏன்னா மகானில் வந்து அவங்க என்ன ரொம்ப டிமாண்டிங் அந்த மாதிரி இருப்பாங்க. இதில் அவங்க டிமாண்ட் அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக தானே விட்டுட்டே போயிடுவாங்க. சின்ன விஷயன்றது இல்லை, பேசிக்கலி என்னென்னா அவங்க 2 பேருக்கும் வேறு ஒரு கனெக்ட் இருக்குது. அந்த கேரக்டராக பார்க்கும்போது ஒரு டிவைனான ஒரு கனெக்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து பிகினிங் ஓப்பனிங் சீனில் ஏன் அவங்களுக்கு லவ் வந்துச்சுன்றது வந்து எனக்கு என்னன்னா இந்த லவ் ஸ்டோரியாக எழுதும் போதும் இது லைக் ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு, அப்புறம் பேசினாங்க, லவ் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கும். அதுதான் இப்போ பேசிக்கலி அந்த யங்கர் பாரி அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த வாரணாசியில் அந்த காட்டில் இருந்துட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணை மீட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி அவனுக்கு வந்து அவங்க அம்மா மிஸ் பண்ண அந்த இது வந்து அங்கேயே அந்த கனெக்ட் ஒன்று வரும். அந்த படம் பார்க்கும்போது அவங்க அம்மா சொன்ன அதே டைலாக அவங்க சொல்லும் போது ஒரு கனெக்ட் ஒன்று வரும். அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இவர் மேலே இருக்கும். ஏன்னா அவங்க அம்மாவும் இறந்துருப்பாங்க, அவங்களோட சதையும் பக்கத்தில் எரிஞ்சிட்டு இருக்கும். பட் அதுக்கு லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அவங்கள இப்போ இல்லை. பட் அவங்க சொல்லுவாங்க நான் தானே அவங்க ஒரே பொண்ணு, நான் வச்சா என்னன்னு கேட்பாங்க. அது வந்து சூழல் வந்து இல்லை, அதான் பண்ணக்கூடாது, பொண்ணுங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தடுத்துட்டு இருப்பாங்களா. அதை வந்து எங்கேருந்தோ வந்த ஒருத்தன் வந்து அசால்ட்டாக அதை நிறைவேற்றிட்டு போயிடுவான், கையை பிடிச்சி வச்சுரு, நீ தானே அவங்க அம்மா வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ அதுலேருந்து அவங்க 2 பேருக்கும் டிவைன் கனெக்ட் வந்துருச்சு. ஸோ அவங்க பல வருஷம் கழிச்சு மீட் பண்ணும்போது தே ஆர் ஃபாலிங் இன் லவ். ஸோ ஆனால் அதிலே அவர் சொல்லும் போதே என்னென்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க வந்து நம்ம மோஸ்ட்டாக நம்ம அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு புத்தரோட வழிமுறையில் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். ஸோ அதை படத்துலேயே டயலாக் இருக்கும், நீ வந்து சண்டை செய்கிறதே பாவம்னு நினைக்கிற புத்தர் அதெல்லாம் இருக்கு, பட் ஆனால் சண்டை செய்கிறது சில இடங்களில் சண்டை செய்கிறது தர்மம்னு நினைக்கிற கிருஷ்ணர் தான் இந்த கேரக்டர். ஸோ இவங்க 2 பேருக்குமான அந்த லவ் தான் அந்த ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க பிரின்சிபலில் தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அவங்க அப்பா கூட வேலை பார்க்குற விஷயங்கள் வன்முறை சார்ந்த விஷயங்களுக்கு போகக்கூடாதுன்னு. பட் அதை வந்து இவங்ககிட்ட வந்து ஹைட் பண்ணி அவர் ஒன்று பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு 2 உயிரிழப்பில் வந்து முடிஞ்சிருது, ஒரு பெரிய அசம்பாவிதத்தில் முடிஞ்சிருந்ததுனால அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டருக்கும் சிம்ரன் கேரக்டர் டோட்டலாக வேறு. அது வந்து என்னன்னா ஒரு ஐடியாலஜிக்கல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவங்க வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிடையாது, இவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஒருத்தங்க பிரேக் பண்ண ஒரு ப்ராமிஸை பிரேக் பண்ணவங்க மேலே இருக்கிற கோவத்தினால போகிறோம். நான் எப்படி கனெக்ட் பண்ணேன்னா அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்னால கிட்டத்தட்ட அவங்க லைஃப் ஃபுல்லாகவே பிரிகிற ஒரு நிலைமை. இதுலேயுமே வந்து பூஜா ஹெக்டேக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் வந்து இவர் மறுபடியும் அந்த வன்முறைக்குள்ளே இறங்குவார். அவங்க அப்பா வந்து பூஜா ஹெக்டே இல்லை, ஆனால் அவங்க விட்டு போனதுக்கு காரணம் வந்து அது கிடையாது. அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, ஏன்னா அந்த ஜஸ்ட் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வெட்டிங்கில் அவர் சொல்லுவார், உன்னோட ரவுடி கூட்டத்துக்கு கூட சங்காத்தமே இல்லைன்னு சொன்னேன், என்ன இதுன்னு கேட்கும்போது இவர் சொல்லுவார், இல்லை அவங்களாம் நான் பார்த்தே 1 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் அது போய் தான் சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அந்த கோல்ட் ஃபிஷ் இவர் அவங்க அப்பாவுக்காக ஒரு வேலை செஞ்சுருக்காரு. அது வந்து இவங்களுக்கு தெரியல. அவங்க அப்பாவுக்காக திரும்ப இவங்க போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு திரும்ப போய் அவங்க அப்பாவுக்காக ஒரு வேலை ஒன்று பண்ணி கொடுத்து தான் வந்திருக்காரு அவர். அதை வந்து இவங்ககிட்ட வந்து ஹைட் தான் பண்ணியிருக்காரு. அது அதோட கான்சிக்வன்ஸ் தான் வந்து இந்த வெட்டிங்கே இப்படி பண்ணனால அவங்க கோச்சிட்டு போகிறாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு நியாயமாக தான் பட்டுச்சு. படத்தில் தலைவரோட பல ரெஃபரன்ஸ், செனோரிட்டா பாட்டு, அந்த மீசை, பல விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டை உங்களோட ரெஃபரன்ஸே நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமே சூர்யா சார் எவ்வளோ என்ஜாய் பண்ணார். நீங்கள் அஸ் ஒரு ஃபேன் பாயாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணார்? அவர் பயங்கரமான தலைவர் ஃபேன் தாங்க. அவர் வந்து நான் நிறையா சீன்னு ஜென்ரலாக பேசும்போதே நிறையா சீன்லாம் பேசும்போது அவரும் வந்து தலைவரோட பர்ஃபார்மன்ஸஸையும் அவரோட ஸ்டைலையும் நிறையா ரசித்து பேசுகிறார். அவர் பயங்கரமான ஒரு தலைவர் ஃபேன் தான் அவர். ஸோ இந்த இடங்கள்லாம் சொல்லும் போது அவருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது. ஈவன் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த இது லுக்கு டிசைட் பண்ண போகும்போதே அந்த மீசையோட ஸ்டைலே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஜானி மீசை ஸ்டைல்லாம் இருந்துச்சு. ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அவர் நடுவில் வேறு அவரோட டைம் பீரியட், அவரோட ஏஜ் நிறையா காட்டும் போது சில இடங்களில் ஹேர் ஸ்டைல்லாம் வந்து கொஞ்சம் அந்த தலைவரோட ஹேர் ஸ்டைல்லாம் ஃபிட் பண்ணி நான் காமிச்சப்போ சில் அவுட்லேயுமே அப்படி சில் அவுட்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இதெல்லாம். ஸோ அதான் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணார், பிடிச்சி தான் பண்ணார். அண்டு செனோரிட்டா சாங் வந்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸுக்கு வச்சுருந்தோம், அந்த இடத்துல ரெஃபரன்ஸ்க்கு வச்சு அது மாதிரி வச்சு கட் பண்ணலான்னு. ஆனால் அந்த ஃப்ளோவில் பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாருக்குமே சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம வந்து படத்துக்கு ரெட்ரோன்னு டைட்டில் வச்சுருக்கோம், ஒரு இளையராஜா சார் சாங் இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படின்றனால அதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாங் வச்சு. டாடி ஓ மை டாடி வந்து பாட்டு வந்து ஆரம்பத்தில் ஜோஜு வந்து வந்தோடனே சனா பாடுவார், அதுவுமே அவர் தான் பண்ணாரா அந்த மைக்கில்? அவர் தான் பண்ணார். எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஜோஜு ஒரு டைலாக் சொல்லுவார், நல்ல பாட்டை பூரா பாடி கெடுத்துட்டு இருக்கான் பாரு, எதுக்காக அதை வச்சிங்க? இல்லை அது வந்து சந்தோஷ் தான் அந்த சைட்லாக வைக்க சொல்லுவார் அவர். இல்லை ஏன்னா நான் வந்து இப்போ டாடி ஓ மை டாடி சாங்கும் நல்ல சாங் தான். அது வந்து சந்தோஷம். ஆனால் எப்படின்னா அந்த பேண்டெல்லாம் வந்து பாடும்போது சில பேர் அவங்களே ஆம்பளை வாய்ஸும் பாடுவாங்க, அவங்களே பொம்பளை வாய்ஸ் பாடுவாங்க, சின்ன குழந்தை வாய்ஸும் அவங்களே பாடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் அவர் அதை பாடுவார். டாடி சாங் அவரே வந்து அந்த சின்ன பையன் வாய்ஸும் பாடுவார், அப்புறம் வாய்ஸை ஏற்றி வந்து பொறுமையாக பாடிட்டு இருப்பார்ல. ஸோ வந்து அப்போ வந்து இந்த டைலாக் வச்சோம். கிட்டத்தட்ட இது உங்களோட 9th மூவி கரெக்ட்? 9th ஃபிலிம். எல்லா படத்துலையும் உங்கள் மிஸ்ஸஸ் நடிச்சிடுறாங்க, இந்த படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இது வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நடிக்கிறது? அவங்க நடிக்க பிடிக்கும்லாம் கிடையாது, அது சும்மா ஒரு ஜாலியாக பீஸாவில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து ஓகே ஹேவ் குட் ஃபீல் ஷீ இஸ் தேர் இந்த ஃப்ரேம். சரி, அந்த லவ் பற்றி மட்டும் பேசலாம். வென் யூ ஆர் டிரெக்டிங் யுவர் ஒய்ஃப் எப்படி இருக்கும்? இல்லை நான் வந்து அங்கே நீங்கள் கட்டளை இடலாம், என்னன்னாலும் பண்ணலாம். நான் வந்து பெருசாக கவனிச்சு அங்கே போகாது, அவளே சொல்லுவா வந்து என்ன நீ வந்து கண்டிக்கவே மாட்டுற அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஏன்னா சின்ன ரோல் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சார் நம்மளுக்கு மற்ற இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ வில் டேக் கேர். அது வந்து ஸ்பெசிஃபிக்காலாம் இது இருக்காது, பெருசாகவும் கரெக்ஷன்லாம் சொல்லாமல் ஜாலியாக பண்ணிட்டு போகிறேன். ஜெயிலுக்குள்ளே எனக்கு ஒரு 2 ஃபேக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒன்று வந்து இவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லித்தர ஜப்பான் தாய்லாந்து அந்த நபர், அவரோட கேரக்டர் என்னென்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், அதுலேயுமே வந்து
ஏதோ ஒரு போக்குனால அவங்க குற்றவாளியாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க உள்ளே வந்துருவாங்க. அந்த மாதிரி நான் அவரை பார்க்குறேன். இன்னொரு கேரக்டர் வந்து வரைஞ்சிட்டு இருக்கோம், பூஜா ஹெக்டேவோட வரைபடத்தை வரைஞ்சிட்டு இருக்கோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல டேலண்ட்ஸ் வந்து ஜெயிலுக்குள்ள இருப்பாங்க அப்படின்றது. இது அதோட ஒரு பார்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம், ஏன்னா ஜெயிலில் நிறைய இருக்கும் இல்லையா. இப்போ ஜெயில் உலகன்றதே வேறு, அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் ஆக்சுவலி, ஆனால் ஜெயில் வந்து கதைப்படி ஸ்கிரிப்ட் படி வந்து ஒரு 5 minutes to 7 minutes சீக்வன்ஸாக தான் இருக்கும், அப்படி தான் வச்சுருந்தோம். பட் ஆனால் நாங்கள் ஷூட் பண்ணோம், டீட்டெயில்டாக தான் ஷூட் பண்ணோம். ஸோ அது ஆக்சுவலி அது ஒரு எபிசோடாக தான் இருக்குது. இன்னும் நிறையா டெலிட்டட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து அது ஒரு சீக்வன்ஸாக, ஆனால் எல்லாமே சூப்பராகவும் வந்துருந்துச்சு. பட் ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம எடிட் பண்ணி தான் ஆகணுனால அதை மேபி அந்த போர்ஷன் மட்டும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஒரு 1 month கழிச்சு ரிலீஸ் பண்ணலான்னு கூட பிளான் இருக்கேன். ஃபஸ்ட்டு அவர் அடி வாங்குவார்ல, அவரே அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அவருக்கு ஒரு கில்ட்டில் இருப்பார், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து ருக்மணி வந்து விட்டு போனதுக்கு அவர் தான் காரணன்றனால அவரே அவர் பனிஷ் பண்ணிப்பார். ஏன்னா இவர் நினச்சா பயங்கரமாக சண்டை போட முடியும், அவரே தான் அடி வாங்கிப்பார். அவரே அவர் செல்ஃப் பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அது பண்ணிகிட்டே இருந்து ஒரு பாயிண்டில் பிரேக் ஆகிறார்ல, அந்த போலீஸ்காரர் ஃபோட்டோ ஒதுக்கி போடுற மொமெண்ட்டில் பிரேக் ஆகிட்டு போயிட்டு அப்புறம் திரும்ப போய் அந்த கேங்கை சண்டை போடுவார். அவர் சண்டை போட்டதுக்கப்புறம் அவருக்கும் ஜோஜுக்குமான ஒரு சீன் இருக்குது, மீட் பண்ணுற மாதிரி ஜெயிலில் மீட் பண்ணி பேசிக்கிப்பாங்க, அந்த ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் ஜெயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டான் மாதிரி ஆயிடுவார். அந்த ட்ராவல் ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கேட்ட கேள்விப்படி பார்த்தோன்னா இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாடிட்டு இருப்பார். இவர் ஃபஸ்ட்டு ஜெயிலில் காட்டும்போது ஒருத்தர் பாடுவார், அப்புறம் ஒரு இது ஆர்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு கேஷுவலாக உள்ளே வந்த விஷயங்கள் தான். பட் ஆனால் ஜெயிலுக்குள்ளே அதானே, ஏன்னா ஏதோ டேலண்டடான இதாக இருக்க ஆட்கள்லாம், பட் ஆனால் ஏதோ ஒரு க்ரைம் கமிட் பண்ணாலும் உள்ளே வராங்க. ஸோ அவங்க உலகமே அதானே, அந்த 4 சவுத்துக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் தானே அவங்கள வந்து மனுஷங்களாக இன்னும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லை. ஸோ அதனால் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சீன் தான், அதில் பேக்ட்ராப்பில் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் ஒன்று போயிட்டுருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கைதிகள் தான் ஆடிட்டு இருப்பாங்க. அதை நாங்கள் டைட் ஷாட்லாம் போகல, பட் ஆனால் ஷூட் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் பண்ணோம். கைதிகள்லாம் வந்து அப்போ இருக்கிற சாங்க்லாம் வந்து பிரேக் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த 15 minutes சிங்கிள் ஷாட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் குறிப்பிட்ட இன்னொரு ஷாட் வந்து ஒரு ஆக்டராக அவரோட ஒரு பீக் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணது வந்து மிரரில் அவர் வந்து சிரிக்க ட்ரை பண்ணிருப்பார். ஒரு ஆக்டராக அதில் அவ்வளோ விஷயம் இருக்கும், ஒரு துளி கூட சிரிச்சிருக்க கூடாது, ஏன்னா சிரிக்கவும் ட்ரை பண்ணியிருக்க கூடாது, ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா சிரிச்சிட்டா இருப்பா. அப்படி அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அது சூர்யா சார் பெர்ஃபார்ம் பண்ணது, நீங்கள் அந்த மானிட்டர் பின்னாடி இருந்தது, இதை பற்றி மட்டும் பேசலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூமெண்ட் இந்த என்டையர். நிறைய ஃபேவரட் மூமெண்ட்ஸ் இருக்குது, பட் ஆனால் அந்த ஷூட் பண்ண இடம் சொல்கிறேன். ஷூட் பண்ண அந்த இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் அது வந்து எழுதும் போதே எனக்கு தெரியும், அந்த சீன் வந்து எழுதும் போதே மிரர் முன்னாடி அவர் ட்ரை பண்ணுறாருன்றப்போ யோசித்தேன், சரி இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு, எப்படி அவர் பண்ணுவாருன்னு யோசிச்சப்போ எனக்கு சொல்லி காட்டலாம் தெரியல, நடிச்சு காட்டவும் தெரியாது, நம்மளுக்கு சொல்லவும் தெரியல என்ன மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ சார் ஒரு தடவை நான் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணும்போது கேட்டார், இது எப்படி பண்ணலான் இருக்கீங்க, இந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். எனக்கு சுத்தமாக ரெஃபரன்ஸ் இல்லை சார், சொல்லவும் தெரில எனக்கு, பட் அதான் இந்த கேரக்டராக இது ஒன்று பண்ணணும் சார் அது அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே அப்படின்ட்டார். அப்போது அப்புறம் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்தமானில் எப்படி பண்ணோன்னா ஒரு 30 days ஷெட்யூல் அது. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சீன் ஒன்று இருக்கும், ஒரு லென்த்தி சீக்வன்ஸ் ஒன்று ஷூட் பண்ணுவோம். அது போக ஒரு சின்னதாக ஒரு 2 சீன் மாதிரி ஒன்று வச்சுருப்போம். ஸோ அது முடிஞ்சிருச்சுன்னா டப்புன்னு இதை எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு நாள் வந்து டக்குன்னு எல்லா பிளான் பண்ண சீக்வன்ஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் சீக்கிரம். 1 hour டைம் இருந்துச்சு. சார்ட்ட சொன்னேன், சார் அதை எடுத்துடலாமா அந்த மிரர், ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் செட்டப் தானே, மிரரு கேமராவை டக்கு நீங்கள் வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு சிம்பிள் செட்டப், ஆனால் அது ரெடி ஆகிறது அதுதான். நான் என்ன சொன்னேன், அதை எடுத்துடலாமா சார்ன்னு சொன்னோன்னா அவர் வந்து அதெல்லாம் இப்போ எடுக்க முடியாது, அது இப்போ நாளைக்கு எடுக்க போகிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும், எனக்கு ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாரு. ஓகே சார் இப்போ பரவாயில்ல நாளைக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வேறு ஒன்று எடுத்தோம், வேறு ஒரு சின்ன சீன் எடுத்துகிட்டு. ஸோ அடுத்த நாளில் வந்து எனக்கு என்ன ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஆக்டராக அந்த சீனை வந்து அவர் ப்ராசஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார்ல, அது வந்து அதுக்கு நான் வந்து கொஞ்சம் மைண்ட் லெவலில் தாட் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். ஸோ என்ன பண்ண போகிறாருன்றது நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா வந்து வி நோ தட் சூர்யா சார் இஸ் அ கிரேட் ஆக்டர், செம்ம ஆக்டர், இதை அவர் எப்படி வந்து கன்சீவ் பண்ணி எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்தோம். சார் வந்தார். சார் வந்து என்ன சொன்னார், நான் ஃப்ளோவில் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கட்டு எதுவும் வேணும் இல்லை இன்னொரு ரிப்பீட் பண்ணணுன்னா சொல்லுங்கள், பட் ஆனால் நான் ஃப்ளோவில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, அந்த இதோட எண்டு வந்து என்னென்னா, அந்த ஒரு மிரரை உடைக்கிறதுக்காக போவார்ல,
போகும்போது இவங்க டோரை தட்டுறாங்க, அப்போ தான் அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து அது நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போய் மிரரில் நிற்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ளோவில் பண்ணுங்கள், அது எவ்வளோ நேரம் வேணால் போகலாம். எனக்கு வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் to 1 minute வரைக்கும் வேணும். வந்து அதோட கூட போச்சுனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் பண்ணுங்கள். ஸோ வென் யூ டூ திஸ், இந்த மிரரை உடைக்க போகிற மாதிரி போனோன்னா இட் இஸ் லைக் அன் எண்ட். ஸோ நீங்களே வந்து அதை இப்போ ரியாக்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அப்போ நான் கட் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படியே அப்புறமேட்டு அவர் சொன்னார் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி அமைதியாக ஐ மீன் செட்டாக கொஞ்சம் நான் தான் சொன்னேன் உள்ளே இருக்கவங்களாம் வெளில வர சொல்லிட்டேன். இல்லை வந்துட்டு ஜஸ்ட் கேமரா மட்டும் ஸ்ரேயஸ் மட்டும் இருந்தார். சும்மா ஒரு ஃபீலுக்காக ஒரு மியூசிக் ஒன்று போட்டு விட்டேன். நான் ஏதாவது ஒரு எனக்கு ஃபேவரட்டான ஒரு ட்ராக் ஒன்று இருந்துச்சு, அதை ஜஸ்ட் ப்ளே பண்ணேன். ஸோ சார் பாட்டு போனார், போய் ஜஸ்ட் பெர்ஃபார்ம் லைக் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் பண்ணார். எனக்கு வந்து ஆக்சுவலி பயங்கர ஒரு மாதிரி டச்சிங் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு கிரியேட்டாக நம்ம ஒன்று எழுதுறோம்ல, ஒரு சீனை எழுதும் போதே நம்மளுக்கு சில சீன்லாம் தெரியும். ஓகே இது நம்ம எழுதுனதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே இந்த மாதிரி ஒரு சீன் நம்ம எழுதுகிறோமே, எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல் பண்ணேன். அதை அவர் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த என்டையர் செட் வாஸ் லைக் அது முடித்த ஒன்றும் இல்லை ரொம்ப. நான் அப்புறம் சொல்லிட்டேன், சார் போதும் சார், இது நம்ம தனியாக கட்ஸ்லாம் வேணாம், இது கட்லாம் பண்ணால் வேறு இந்த பக்கம் வச்சு ஒரு டைட்டு அதெல்லாம் எடுக்க வேணாம், இது வந்து மிரர் மேலே மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எல்லாருமே அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தட் ஷோஸ் வாட் கைண்ட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் இஸ். உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒன்று புரியுது. கட்டோ இல்லை வந்து ஒரு சீனை வந்து டைசெக்ட் பண்ணி வேற ஒரு ஃப்ரேம் ஆங்கிளில் மூவ் பண்ணால் அந்த எமோஷன் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது எஸ்பெஷலி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம டயலாக் பேசுகிறோம் அப்படின்றது வந்து அது ஓகே. ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஒரு ஒயிட் ரேஞ்ச் இருப்போம். அப்புறம் வந்து கேமரா கொஞ்சம் க்ளோஸராக வரும், இன்னொரு இந்த பக்கம் மாறும்போது அவங்க அதே இதை ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஃபைனர் எமோஷன், ஒரு ஃபைனர் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து பண்ண முடியாதுன்னு கிடையாது. அவருமே இல்லை சார் கண்டிப்பாக எனக்கு இன்னொரு ஷாட் வேணும்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பார். பட் ஆனால் எனக்கு அது தேவைப்படாமல் இருந்துச்சு. ஏன்னா வந்து இது அந்த ஒன்றில் இருந்த அந்த அழகு வந்து திரும்ப நம்ம கட் பண்ணி காட்ட வேணான்றனால தான் அது அப்படியே எடுக்கும். கங்காணி சிஸ்டம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க உள்ள. கிட்டத்தட்ட அந்த ரப்பர் பிளான்டேஷன் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து அந்தமானுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் இல்லைனா நாடு கடத்தப்பட்டவர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது வந்து இடம்பெயர்தல் தான். நாடு கடத்தன்றதை விட அப்போ நிறையா போனாங்களே, நிறையா ஊர்களுக்கு போனாங்களே. இங்கேருந்து லேபர்ஸாக கூட்டு போய் அங்கே அடிமைகளாக வைக்கப்பட்ட எல்லாரும் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓகே. இது நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். அந்த ரப்பர் பிளான்டேஷன் அந்த கங்காணி சிஸ்டம் வந்து இலங்கையில் ஒரு பகுதியில் வந்து இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது. இதை வந்து நீ அப்படியே வந்து அந்தமானுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. இது கான்சியஸாக எடுத்தது தானே? ஏன்னா உங்களோட படங்கள் இல்லை, அதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஈழம் இதை வச்சு நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி இந்த படம் எழுதும் போது அது மென்ஷன் வரல. பட் ஆனால் என்னன்னா இதில் வந்து மெயினாக வந்து ஒரு ஸ்லேவரின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாரும் தான் இருக்குது. நம்ம வந்து இங்கே இலங்கையில் வந்து ஈழம் தமிழர்கள் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த இங்கேயும் தான் அது நடந்துகிட்ருக்கு. இப்பயுமே வந்து ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ரிசர்ச் சொன்னீங்களா, ரிசர்ச் பண்ணும்போது நாங்கள் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே சிவகாசி சைடு அங்கெல்லாம் வந்து இன்னுமே பாண்டர் லேபர் இருக்குது. அப்புறம் நிறைய இடங்கள்ல அந்த காஃபி தோட்டம் இங்கே நம்ம ஊர்லாம் இருக்குல்ல, அங்கேயுமே வந்து அந்த பாண்டர் லேபர் சிஸ்டம்லாம் இருக்குது. அதே மாதிரி பல வருஷங்களுக்கு நம்ம ஒரு சின்ன சீன் ஒன்று இதில் இருக்கும். பல வருஷத்துக்கு நீங்கள் பாத்தியப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்டிஷ் டைமில் ஒரு இன்ட்ரோல் முடிஞ்சோன்னா ஒரு பிரிட்டிஷ் டைம் பற்றி ஒரு சின்ன மாண்டேஜ் வரும். அதில் வந்து ஒருத்தர் சொல்லுவார், அந்த நாள் முதல் இந்த நாள் சாங் வர்றப்போ வந்து ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் வந்து எக்ஸலன்சி ராபர்ட் விட்மோருக்கு தான் வந்து 3 தலைமுறைக்கு பாத்தியப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினாங்கன்னா இன்னமும் 3 தலைமுறையாக வந்து ஒரு சில குடும்பங்களுக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால வந்து அதை நம்ம இங்கேன்னு ரிலேட் பண்ண முடியாது. அது வந்து நம்மளை கூட கலந்த ஒரு விஷயந்தான். அடிமைத்தனம்ன்றது வந்து எல்லாரும் கலந்த விஷயந்தான். அதனால அது ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்த்தது. பட் ஆனால் அங்கே பாயிண்ட் போனால் நல்லது தான். மீன் அது அங்கேயும் தான் அதை அண்டர்லைன் பண்ணிச்சுனால நம்ம ஹாப்பி தான். அந்த வந்த நாள் முதல் பாட்டு வந்து இதை நீங்கள் சொல்கிறதுக்காக தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே மாறல, இதே மாதிரி இருக்காங்கன்ற போது அது எடிட்டில் டிசைட் பண்ணது தான். எடிட்டில் வந்து அது ஏன்னா அது ஒரு லென்த்தி சீக்வன்ஸாக இருந்துச்சு. பட் அவ்வளோ லென்த்தாக வைக்க முடியாதுன்றனால அது ஒரு சின்ன மாண்டேஜாக கட் பண்ணலாம். பட் அதுக்கு ஏதாவது ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது நம்ம வந்த நாள் முதல் சாங் வந்து ரொம்ப கரெக்டாக அந்த லிரிக் வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் அதை வச்சு பண்ணோம். ஒரு ஹீரோ சிரிக்க மாட்டார் அப்படின்றது ஆரம்ப புள்ளி. ஒரு ஊரே சிரிக்காது அப்படின்றது கிட்டத்தட்ட மிட் பாயிண்டில் நமக்கு தெரிய வருது. ஒரு ஊர் சிரிக்காதுன்றது உண்மையா இல்லை இது வந்து ஃபிக்ஷனலில் வந்ததா? ஒரு ஹீரோ சிரிக்கவே மாட்டார் த்ரூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அப்படின்றது எதனால் அதை டிசைட் பண்ணீங்க? ஒரு டீப்பர் அனாலிசிஸ் ஆஃப் அன் எமோஷன். அதாவது ஒரு லாஃப்டர், ஒரு புன்னகை அப்படின்றது இருக்குல்ல, ஸ்மைல் அப்படின்றது இருக்குது. சிரிச்சிடலாம். அதாவது வந்து இப்போ பட் ஆனால் வந்து ஒரு
ஒரு புன்னகை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக உள்ளேருந்து வரணும்ல. அப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு எந்த விதமான பேகேஜஸும் இருக்கக்கூடாது, எந்த விதமான. ஸோ ஒரு ஊரே ஏன் சிரிக்கலைன்றது அப்படி இருப்பாங்களான்லாம் தெரில எனக்கு. பட் ஆனால் நம்ம சினிமேட்டிக் லிபர்ட்டியாக நம்ம ஒன்று சொல்கிறோம், அந்த ஊரில் அவங்களுக்கு சிரிக்கவே வராதுன்னா ஏன்னா அத்தனை வருஷம் வழி உள்ளே இருக்குன்னு தான் சொல்கிறோம் நம்ம. ஏன்னா இப்போ நீங்கள் எதுக்கு சிரிப்பீங்க? அதாவது வந்து அப்போ அந்த ஒரு சீன் இருக்கும், அவர் வந்து ஜோக் சொல்லுவார். ஜோக் சொல்லும் போது அப்புறம் ஜெயராம் சார் கேட்பார், இவங்களுக்குலாம் தமிழ் தெரியாதான்னு கேட்பார். தமிழ் தெரியும், பட் ஆனால் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஏன்னா வந்து கவலையிலையுமே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லும் போது, கவலையிலையும் பயத்துலையும் பயத்துலையும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் எல்லாம் சிரிங்க அப்படின்னு போனால் அவங்க வந்து ஒரு ஃபேக்காக ஒன்று சிரிப்பாங்க. ஸோ ஃபேக் ஸ்மைல் இஸ் நாட் ஆக்சுவலி ஸ்மைல். ஃபேக் லாஃப்டர் இஸ் ஃபேக் ஹாப்பினஸ் இஸ் நாட் ஹாப்பினஸ். ஸோ அந்த ஹாப்பினஸ் உள்ளேருந்து வரணும்ல, அதை வந்து அண்டர்லைன் பண்ணுறது தான், ஒரு ஐரனியாக அண்டர்லைன் பண்ணுறது தான் அந்த விஷயம். ஸோ சாரோட கேரக்டருக்குமே அதுதான், அந்த ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கும். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் ஒன்று புரியும். பட் அந்த கேரக்டருமே அதுதான். இப்போ அவர் நீங்கள் சொன்ன நம்ம பேசின அந்த மிரர் ஷாட்டுமே ஃபேக்காக ஒன்று ஸ்மைல் பண்ணி காட்டணுன்றது அவர். பட் அவர் ஹீஸ் ட்ரைங் டு கிவ் அ ஜெனுவின் ஸ்மைல். அதுதான் முடியல அவரால். ஜெனுவின் ஸ்மைல் அவர் உள்ளேருந்து வர மாட்டேங்குது. அது ஏன்ற ரீசன் அவருக்கு தெரியல. ஏன் அந்த ஹாப்பினஸ்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணுறாரு, கல்யாணம் வரைக்கும் போகிறாரு, அங்கேயுமே அவருக்கு வரல அந்த சிரிப்பு. அது ஒரு பாயிண்டில் வரும், அதுதான் வந்து மிட் பாயிண்ட்டாக வச்சுருந்தேன் நான். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு நான் பண்ண படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்டர்வல் பிளாக்னா இதை தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு அந்த இன்டர்வல் பிளாக் பற்றி அப்படியே பேசிடலாம். ஏன்னா பைக்கில் போகிற அந்த சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட WAR அதுக்கான அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஜோஜு, அதுக்கப்புறம் மைக்கேல், மிது அவரோட போர்ஷன், அதுக்கப்புறம் சூர்யா சாரோட கிட்டத்தட்ட அங்கே தான் சிரிக்கவே ஆரம்பிப்பார். எனக்கு அந்த மிரர் ஷாட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான ஷாட்னா, ஸோ நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு முடிக்கும் போதே வந்து எனக்கு இன்டர்வல், ஏன்னா இன்டர்வல் பிளாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நம்ம பார்க்குற ஃபிலிம்ஸ் இதுக்கு நம்ம பழக்கப்பட்ட ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கும் இப்போ இன்டர்வல் பிளாக் வந்து செமையாக இருந்துச்சுன்ற ஒரு ஹீரோவோட ஹை காட்டணும். ஹீரோ ஹை காட்டணும். இப்போ வந்து என் டீம்லேயே வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இந்த சீன் நல்லா இருக்குது, பட் ஆனால் இது இன்டர்வல் பிளாக் தாங்குமான்னு தான் கேட்டாங்க. இன்டர்வல் பிளாக்கு இது தாங்குமா இந்த சீன்? ஏன்னா அதில் வந்து யூஸ்வலாக ஹீரோ ஏதாவது சண்டை போடணும், இல்லை ஏதாவது ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று பேசணும், இல்லை ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கணும். இப்போ ஜிகர்தண்டெல்லாம் பார்த்தா ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கும், அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. XXலையும் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். இல்லை ஏதோ ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஒரு ஹை ஒன்று வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஒரு சாஃப்டர் இன்டர்வல். ஆனால் நான் தான் என்ன சொன்னேன், இதுதான் வந்து சாஃப்டர் இன்டர்வல் தான், பட் ஆனால் திஸ் ஆஸ் அ வெரி ஹை இன்டென்சிட்டின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு எமோஷ்னலான இன்டர்வலாக பட்டுச்சு, அண்டு ஒரு புது எமோஷனாக பட்டுச்சு எனக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைமாக ஒருத்தர் சிரிக்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா ஒரு பார்க்குறோம் அப்படின்றது இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டில் ஒரு ஹை ஒன்று கொடுக்குறதில்ல, அது வந்து ஐ ஃபெல்ட் ஒரு மாதிரி எனக்கு யூனிக்காக பட்டுச்சு. ஸோ அதனால் இதுதான் இன்டர்வலாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ சார் வந்து ஃபுல்லாக அந்த கேரக்டர்லேயே இருந்தனால யூ வாஸ் ரெடி. ஸோ அதுவுமே நான் வந்து சொன்னேன், ஏன்னா டப்புன்னு சிரிச்சிடலாம்ல, பட் ஆனால் சார் அது வந்து இன்ச் பை இன்ச்சாக வருது சார் அந்த சிரிப்பு. ஸோ அண்டு அது இத்தனை வருஷமாக உள்ளுக்குள்ளே பொத்தி வச்சுருந்த அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு அவுட்பர்ஸ்ட்டாக வரல, ஸ்லோவாக வந்து உங்களை அறியாமல் வருது அப்படின்னு. அதுவுமே சூப்பராக பண்ணார். எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். சந்தோஷமே வந்து அந்த சீன் பார்த்துட்டு அதில் எனக்கு சந்தோஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த இடத்துல சூப்பராக எலிவேட் பண்ணியிருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு ஹம்மிங்லாம் கொடுத்துருப்பாரு. மோஸ்ட் ஃபேவரட் இன்ட்ரோல் பிளாக் ஆஃப் ஆல் மை ஃபிலிம்ஸ். அந்தமான்ல அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பயோலூமினன்ஸ், அது உண்மைதானா? பயோலூமினன்ஸ் உண்மையான ப்ராசஸ் தான். இங்கேயும் நம்ம சென்னையிலேயே கூட நடந்துச்சு. அது வந்து அப்போ வரும். அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்டிக்கலான ஒரு எலமெண்ட் தேவைப்படுச்சு. ஏன்னா அந்த படத்தோட ஃப்ளோவில் அந்த கதையில் அங்கே தான் ஒரு மாதிரி மிஸ்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அவருக்கு. அவர் அந்த அண்டர் வாட்டர் போனதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ அங்கே தான் வந்து அவங்க சொல்லுவாங்க, இதான் ஒரு தம்மம் ஓ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மிஸ்டிக்கல் எலமெண்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அது பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணோம். அது நம்ம கிரியேட் தான் பண்ண முடியும். அதுக்காக நம்ம வயலன்ஸ் ரியலாக இருக்கிற இடத்துல போய் ஷூட் பண்ணல. அது டோட்டலாக கிரியேட் பண்ணப்பட்டது தான். அது வந்து நம்ம தனியாக அந்த பீச்சில் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்டில் ஆட் பண்ணப்பட்ட பயோலூமினன்ஸ் சீக்வன்ஸ் தான் அது. நான் உண்மை நினச்சேன், மேபி அந்த சைட்லாம் நடக்கும் படம். அது உங்கள் ஸ்பெசிஃபிக்காக எங்கே நடக்குது அந்த அது நம்ம 3 நாள் ஷூட் பண்ணுறோம்ல, அது எப்படி 3 நாள் வரும்? அது முன்னாடியே வந்து அதுக்கான சில டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ண போகிறோன்றதை பண்ணிவிட்டு, ஸோ அது பார்க்கும்போது ஸ்ரேயாஸ் என்ன சொன்னார்னா, இந்த ட்வெலைட் டைம் இருக்குல்ல, இப்போ எக்ஸாக்டாக இந்த டைம் ஒரு 5:40 6:10 ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த டைமில் ஷூட் பண்ணால் அதை நம்ம போஸ்ட்டில் பண்ணும்போது அதை நைட்டாக காமிச்சிக்க முடியும். ப்ளஸ் தண்ணியில் வந்து அந்த பயோலூமினன்ஸ் இருக்கும்போது அந்த ப்ளூ உங்கள் மேலே அடிக்கும்ல அந்த. ஸோ அந்த இது வந்து இந்த லைட்டில் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் நைட்டில் நீங்கள் ஷூட் பண்ண முடியாதுன்றதை சொன்னார் அவர். ஃபுல் நைட்டாக ரொம்ப இருட்டுனதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ண முடியாது, ஃபுல் பிரைட் டேலையும் ஷூட் பண்ண முடியாது.
ஸோ அதை ஷூட் பண்ணக்கூடிய ஒரே போர்ஷன் வந்து இந்த ஒரு 5:40 ஆரம்பிக்கணும். கரெக்டாக 5:40 5:45 ஷூட் பண்ண ஆரம்பித்தா 6:05 6:10 ரொம்ப ரெடியூஸ்னாலும் அதை பண்ண முடியாதுன்ற மாதிரி. இது வந்து ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வேறு. அதுக்கப்புறம் அந்த போட்டில் நிற்கிறது அதெல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கெச்சா கூட பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான். அந்த மாதிரி ஆக்சுவலி போனவொடனே நாங்கள் ஷூட் பண்ண சீக்வன்ஸ் இது. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேலேருந்து இது ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 நாள் தான் வச்சுருக்கோம். ஏன்னா டைம், ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்துலேருந்து நாங்கள் வேறு ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம் ஷிஃப்ட் ஆகி. ஸோ 3 நாள் அதை முடிக்கணும். அண்ட் ஸ்டண்ட்டாக வந்து கெச்சா மாஸ்டர் இஸ் ஃப்ரம் தாய்லாந்து. ஸோ பிகினிங்கில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப்பே இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாது, நம்ம பேச அவங்களுக்கு புரியாது, அந்த மாதிரிலாம் இருந்தப்போ ஆக்சுவலி என்னோட அசோசியேட் ஒருத்தர் பரத்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவன் வந்து எனக்கு மகான் ஜெகமேந்திரம் வரைக்கும் ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறம் இது ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணோம் நாங்கள். அது அவன் தான் டைரக்ட் பண்ணியிருக்கான். ஸோ என்னாச்சா நாங்கள் போயிட்டோம். பட் ஆனால் இந்த இதுக்கு ஒரு நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நிறையா கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். வீடியோ கால் அவர் இங்கே வந்திருக்காரு, கெச்சா மாஸ்டர் வந்திருக்காரு, ட்ரைனிங்லாம் பண்ணாங்க. ஒவ்வொரு சீக்வன்ஸ் எப்படி எடுக்க போகிறோம்லாம் பேசியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பட் ஆனால் அங்கே நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தா ரியலாக உட்காந்து பேசும்போது இல்லை, இப்போ எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் ஒரு இதாச்சு. ஸோ நான் வந்து அவர் பரத்தை தான் சொன்னேன், கிளம்பி வாடாங்க, எனக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒருத்தர் அவர் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி, கெச்சா மாஸ்டர் கூடயே ட்ராவல் பண்ணி அவங்க கூட ஃபுல்லாக உட்காந்து இது எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணி கொண்டு வர மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்தப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா 3 டே சீக்வன்ஸு, 3 டே ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் ரெடியாகி வந்திருக்காரு. ஸோ நாங்களும் சொல்கிறோம் 3 டேலாம் கிடையாது, 3 days ½ an hour ஈச். ஸோ அவர் வந்து ஷாக் ஆகிட்டார். அவர் 3 days சீக்வன்ஸ் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா 1.5 மணி நேரத்தில் நான் எடுக்கணுமா அதை அப்படின்னாரு. ஆமாம், அந்த டைமுக்குள்ளே எடுக்கணும், நீங்கள் ரிஹர்சல் பண்ணி போனோம்மா, டேலேருந்து நீங்கள் ரிஹர்சல் பண்ணிக்கோங்க, காலையிலேருந்து ரிஹர்சல் பண்ணிக்கோங்க. பட் அந்த பர்டிகுலர் இதில் வந்து ஸோ அதை மொத்தமாகவே அந்த சீக்வன்ஸ் வந்து 4 ஷாட் தான். அது 4 ஷாட்டாக தான் பிரித்தோம். ஒரு சிங்கிள் ஷாட்டு, அப்புறம் ஒரு வைடர் பிளாக் ஒன்று, அப்புறமேட்டு கீழே விழுகிறது, அப்புறம் நம்ம போட்டில் நிற்கிறது 4. ஸோ நான் என்ன சொன்னேன்னா ஒரு நாளைக்கு ஒரு சீக்வன்ஸுன்ற மாதிரி முடிப்போம். நடுவில் ஒரு நாள் மட்டும் ஒரு 2 சீக்வன்ஸ் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாம் பண்ணி கேமரா ப்ளஸ் அன்றைக்கி வேறு அந்த டைடு நிறையா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கடல் அலை வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிற போதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். பட் இந்த சன்செட் டைமில் பார்த்தா அது கொஞ்சம் அலை நிறையா உள்ளே வந்துடும், தண்ணி வந்து உள்ளே வரும். ஸோ நாங்கள் கேமராலாம் வச்சுருக்கு உட்காந்துருக்க இடத்துலலாம் வந்து கரெக்டாக நாங்கள் ஷூட் பண்ணுற டைமில் தண்ணி உள்ளே வந்துடும். ஸோ எல்லாருமே தண்ணியில் தான் இருப்போம். அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே வந்து பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ½ an hour எடுத்து அப்புறம் போஸ்ட்டில் வந்து அந்த டிஏலையும் விஎஃப்எக்ஸ்லையும் ஆட் பண்ணி தான் அந்த பயோலுமினன்ஸ் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் எதனால் உங்கள் ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து இந்த சீனில் தான் வந்து அந்த ஒரு மிஸ்டிக்கலாக அந்த மித்தாலஜிக்குள்ளே போகிறோம் நம்ம. இந்த சீனில் தான் கதையோட போக்கு வந்து ஒரு மித்தாலஜி ஸ்டோரிக்குள்ளே போகுது. அண்ட் இவரோட ஒரு ரியல் விஷயங்கள், இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது அங்கே. அது வந்து இவரே எதிர்பார்க்காத ஒரு மிஸ்டிக்கலான மொமெண்ட் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து ஒரு நேச்சரோட ஒரு அன்பிலீவபிள் பட் ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு விஷுவல் ஒன்று தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் நேச்சர் தான் இவர் இங்கே கொண்டு வந்திருக்குல்ல. என்னோட கதைப்படி வந்து எங்கேயோ இருந்தவர், தூத்துக்குடியில் இருந்தவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து அந்த அவரோட பர்பஸ் தான் இழுத்துட்டு வருது அவரை. ஸோ அது வந்து அந்த விஷயம் அவருக்கு தெரிய போகிற அந்த மொமெண்ட் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சூப்பர் நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இந்த பயோலுமினன்ஸ் ஆட் பண்ணால் ஸோ அது எல்லாமே மொத்த நேச்சர், மொத்த கடலில் இருக்கிற ஆர்கானிசம், அது எல்லாமே வந்து இவர் வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி விடுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரணும் அப்படின்றது தான் இது. லாஃப்டர் இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். ஒரு டிரெக்டராக எவ்வளோ தூரம் இதை நம்புறீங்க? ஏன் ஆயுதம்னு சொல்கிறோன்னா அது வந்து இப்போ சிரிப்பை தான் அவங்க இப்போ நான் இப்போ அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த கதையில் இந்த கதையில் வந்து சொல்லும் போது அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்களால வந்து ஒரு மொத்த மக்கள் கூட்டத்துலேயும் சிரிக்க போனதுன்னா அது என்ன மீன் பண்ணுதுன்னா உங்கள்கிட்ட உள்ளே இருக்கிற ஹாப்பினஸ்ஸு, உள்ளே இருக்கிற இந்த சிரிப்பு சந்தோஷத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க. அடிமை பண்ணி வச்சதுனால தான் நம்ம இதாக இருக்கும்ல. ஸோ எப்போ வந்து அவங்க தோக்குறாங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் அவங்க கையில் வெப்பன் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இப்போ நான் வந்து உங்களை வெப்பன் காட்டி பயமுறுத்துறேன்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து அந்த பயம்லாம் என்கிட்ட இல்லைன்றதை வந்து சிரிப்பை விட ஸ்ட்ராங்காக சொல்லிட முடியாதுல்ல. டயலாக்காக சொல்லலாம், எனக்கு பயம் கிடையாதுடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். பட் நீங்கள் கேஷுவலாக சிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே முடிஞ்சிச்சுல அவனோடது. ஏன்னா அந்த எண்ணில் தான் சேஞ்ச் நடக்கும். இப்போ அந்த வில்லனோட சேஞ்ச் ஓவர் நடக்கிறதே அந்த மக்கள் வந்து இத்தனை வருஷமாக பயந்துட்டு இருந்தவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கும் போது அவங்களால அதை எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த
அதில் டைலாகே வரலாம், பயந்தது வந்து நீங்கள் பார்த்து ஆயுதத்தை பார்த்து பயப்படல, சிரிப்பை பார்த்து தான் பயப்படுறீங்க. ஸோ ஐ பிலீவ் தட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் எமோஷன் தான். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் மூவ் ஆகுது. இதை நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத எடுத்துக்கலாம். டபுள் எக்ஸில் வந்து நம்ம இப்போ சொன்னப்பட்ட விஷயங்கள் வேறு, இது வந்து ஒரு மோர் ஆஃப் ஒரு பர்பஸ் சர்ச் அண்டு ஒரு ஃபைனர் டீட்டெயில் அபவுட் அண்ட் எமோஷன் லாஃப்டர் இந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு ரைட்டிங்லேயே தெரியும் இது வந்து டபுள் எக்ஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது. பட் எண்டில் வந்து அதை ஞாபகப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும், ஒரு போலீஸ் கும்பல் வந்து வெளியே வராங்க, அதை அங்கே இருக்கவங்க வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ட்ராஜடியை நோக்கி போயிட்டு ஒரு ஹோப் நோக்கி போகும். பட் இங்கே வந்து அது வேறு மாதிரி டீல் பண்ணுறாங்கல்ல, எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு இது பண்ணணும் அப்படின்ற விஷயமும். ஸோ அதே மக்கள் தான், அதே எமோஷன் தான். பட் ஆனால் வந்து அது இந்த வகையில் டீல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக பட்டுச்சு இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு. அண்ட் அது அந்த இடத்துல ஜிகர்தண்டா கம்பேரிசன் வர்றது இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் தான். இட்ஸ் நத்திங் ராங் இன் தட். பட் ஆனால் ஓவராலாகவே செகண்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் நாட் இன் ஜிகர்தண்டா சொன்னது. இந்த இடத்த ஞாபகப்படுத்தும் கண்டிப்பாக, அது வந்து தெரிஞ்சது தான். பட் ஆனால் அங்கே டீல் பண்ண மாதிரி இல்லை இங்கே அதுதான் படத்தோட மிகப்பெரிய ஒரு இப்போ தேட்டரில் பார்க்கும்போது அந்த மொமெண்ட்டை தான் எல்லாருமே வந்து எமோஷனலாகவும் சரி ரொம்ப ஒரு ஹை ஃபீல் பண்ணுறது அந்த மொமெண்ட் தான். அந்த எண்டில் வர ஒரு பிக் லாஃப் மொமெண்ட் தான். ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் மேபி சினாரியோ மைட் பி சிமிலர், பட் இட்ஸ் வாட் யூ ஆர் டெல்லிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்றது ஒரு படத்தை பிரித்து பார்க்கணுமா, பார்க்கக்கூடாது? இல்லை, நம்ம இப்போ இங்கே தேட்டரில் வந்து வி ஆர் யூஸ் டு கெட்டிங் தட் இன்டர்வல் பாயிண்ட் ஹை, அதுக்கப்புறமேட்டு வந்து செகண்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி ஒன்று போகுது. ஸோ அப்படி தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஓவராலாக ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது இப்போ நம்ம இன்டர்வல் பாயிண்ட் எதுனே தெரியாமல் நம்ம படம் பார்த்துருக்கோம்ல. இப்போ இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது முன்னாடிலாம் பார்க்கும்போது வந்து இன்டர்வல் வந்து தேட்டர் ஆப்ரேட்டர் டிசைட் பண்ணுறது தானே இன்டர்வல் பார்க்குறது. அது எந்த பாயிண்ட்ல அவங்க கட் பண்ணுறாங்களோ அப்படியே கட் ஆயிரும்ல, அதான் பாதி கட் ஆகுதுல்ல. ஸோ அது வி ஆர் யூஸ் டு தட் ஃபார்மெட். அதான், மற்றபடி அது அவசியம் இல்லைன்னு தான் தோணுது. பட் இப்போ நம்ம அதுக்கு தான் படம் பண்ணுறோன்றனால நம்ம வந்து ஒரு இன்டர்வல் ஹை ஒன்று வைக்க வேண்டியதுக்கான டைம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல்சோ குட் ஒன்லி. ஏன்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி கொண்டு போகிறது. விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இப்போது நேற்று இன்னைக்கு இதில் உங்களுக்கு வந்து நான் டேக் ஆன் பண்ணிக்கிற பல விமர்சனங்கள் வந்திருக்கும், இல்லை இது வந்து வேணும்னே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதும் சிலது இருக்கும். டேக் ஆன் பண்ணிக்கிற சில விமர்சனங்கள் இருக்குல்ல, அதை பற்றி பேசலாம். நான் எதுவுமே பார்க்கல. நான் வந்து தேட்டரில் போய் பார்த்தேன். தேட்டரில் பார்த்தப்போ ஆடியன்ஸோட விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அண்ட் எனக்கு ஜென்ரலாக ஃபோன் பண்ணி சொல்கிறது, ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க பார்த்துட்டு சொல்கிறது, அப்புறம் அங்கங்கே இருந்து சில தேட்டர் தெரிஞ்சவங்க மதுரையில் இருக்க தேட்டர் ஓனர் சொல்கிறது, அப்புறம் ஃப்ரெண்டோட அந்த மாதிரி சொல்கிறது தான். ஸோ சொல்லும் போது பயங்கர ஹாப்பியாக தான் இருக்குது. பயங்கர மக்கள்லாம் வந்து படம் பார்த்து எல்லாருமே அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தான். நான் போய் தேட்டரில் பார்த்த இடங்கள்லையுமே எல்லா இடத்துலையும் இந்தந்த இடம்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோமோ அந்த இடங்கள்லாம் வந்து கைத்தட்டி ரசிக்கிறாங்க. படம் முடியும் போது எல்லாருமே ஒரு ஹையில் நல்லா கிளாப் பண்ணி சந்தோஷமாக தான் போகிறாங்க. எல்லாருமே படம் பிடிச்சிருக்குன்றதாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து மற்ற விமர்சனங்களை பார்க்கல. பட் ஆனால் ஜென்ரலாக டீமில் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு, ஒரு டார்கெட்டடாக சில ஹேட்ரட் இதுவும் வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க. பட் அது வந்து இப்போ நார்மல்சி ஆயிடுச்சு இல்லை இப்போது. ஸோ அதனால் வந்து அது ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கலை. அது வந்து அண்ட் அது பெருசாக அஃபெக்டும் பண்ணாதுன்னு தான் தோணுது எனக்கு. வந்து படத்தோட ஒரு விஷயத்த வந்து, ஏன்னா படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குறதுன்றது தான் இது. ஸோ தட் இஸ் பீங் வெரி பாசிட்டிவ். ஸோ டார்கெட்டடாக வர சில விஷயங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் பெட்டர். உங்களோட படங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளே போகாது, இருந்தாலும் போனதுன்னு சொன்னது வந்து ஸ்ரேயா மேமோட ஒரு பாடல் வந்து டக்குன்னு அந்த ஃப்ளோவை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ்க்கான சாங். கிட்டத்தட்ட அதுலேயுமே நீங்கள் சில மாண்டேஜஸ்லாம் வச்சுருப்பீங்க. அவங்க அந்த ஒரு கொல்லப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இறுதி சடங்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாமே காட்டுவீங்க. பட் இருந்தாலும் இது ஒரு மாதிரி ட்ராக் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அந்த சாங் வந்து என்னென்னா எனக்கு அது வந்து நான் ஒரு இதுவாக பார்க்கல. அதாவது நேரில் ஒரு சாங் வரணுன்ற மாதிரி ஒரு ஜோன் இல்லாமல் எனக்கு என்னென்னா அந்த மைக்கேல் கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஒரு எனக்கு சாங் தேவைப்பட்டுச்சு. அதாவது என்னென்னா இவர் வந்து இந்த ஹீரோ ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து பாரி வந்து உருகி லவ் பண்ணுற ஒருத்தர். அந்த ஆன்டகனிஸ்ட் மைக்கேல் வந்து அவனுக்கு லவ்ன்ற எமோஷனே கிடையாது. அவன் வந்து அதை வந்து ஒரு பியூர் லஸ்ட்டாகவும், அவன் வந்து அவங்க வந்து இவங்ககிட்ட சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும், நீங்கள் வந்து அழகின்னு நினச்சலாம் நான் கைப்பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அவன் வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி பார்க்க இருக்கிற ஒரு ஆள். ஸோ அதே மாதிரி அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பான் ஹீரோட்ட, நீ வந்து தேவதாஸ்லாம் கிடையாது,
நீ வந்து சண்டை போடுறதுக்காக போன, நீ வந்து டீமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து என்னன்னா, அதனால தான் அந்த சாங்க்கு லவ் டீடாக்ஸ்னு பேர் வச்சோம். நீ வந்து வந்து லவ் ஃபெயிலியரில் இருக்கிறவனுக்கு வந்து டீடாக்ஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் கடந்து வரணும். அந்த பொண்ணை விட்டுட்டு நீ வந்து யூ கேன் ஜஸ்ட், ஏன்னா அந்த எமோஷனுக்கு வந்து அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்காதீங்கன்ற மாதிரி மென்டாலிட்டி உள்ளவர் தான் மைக்கேல். ஸோ அவர் சொல்கிறது என்னன்னா, நான் அந்த ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ ஜஸ்ட் கோ அரவுண்ட் வித் ஹர், யூ மைட் கம் அவுட் ஆஃப் திஸ் பிரேக்கப் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் தேவைப்படுச்சு. அதுதான் வச்சோம். ப்ளஸ் அதோட எண்டுமே அப்படி தான் இருக்கும். எண்டு என்னன்னா, பாரி மாதிரி ஆட்கள் வந்து அதில் தான் வெளில வர முடியாது. அவங்க அங்கேயும் வந்து அவரோட லவரை பற்றி தான் புலம்புவாங்கன்ற மாதிரி தான் வச்சது. ஸோ அதனால் அது தேவைப்பட்டது தான். பட் ஓகே, பெரிய தவறு கிடையாது தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் சினிமாக்குள்ளே வந்து பல ஆண்டுகள் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. மக்களுடைய ரசனை வந்து நாளுக்கு நாள் மாறிட்டே தான் வருது. இப்போ ஓடிடி வந்தோன்னா அது ஒரு சேஞ்சஸ், அது ஒரு எவல்யூஷன் கிரியேட் பண்ணுது. என்ன மாதிரியான படங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ ஓடிடி வந்தோன்னே இந்த எங்கேஜிங் ஃபேக்டர் நம்மளை வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளை ஏதாவது இன்னும் இந்த ரீல்ஸே மாற்றிருச்சு. ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா, ஒரு நிமிஷத்தில் என்னை சந்தோஷப்படுத்துறீங்களா அப்படின்றது. இது வந்து இந்த ரசனைகளை நீங்கள் வந்து அந்த ஒரு மாற்றம் நடக்குது, ஒரு எவல்யூஷன் நடக்குது. ஒரு ஃபிலிம் மேக்கராக நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் அதை நோட் பண்ணிட்டு வரீங்க? இப்போ மக்களுடைய ரசனை எப்படி? அது தெரில. நான் வந்து இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ வந்து ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ஓடிடி திறந்தோன்னா வந்து, இப்போ நான்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணேன்னா வந்து என்ன பார்க்கலான்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் நான். அந்த மாதிரி தான் நிறைய நாள் போயிருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் என்னது லிஸ்ட் ஆட் டு லிஸ்ட்னு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ லிஸ்ட்டு பெருசாகிட்டே இருக்கும். அது எதையும் பார்க்க இல்லை. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி பர்சனல் தான். எனக்கு ரசனையாக நான் வந்து அந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபில்ம் மேக்கராக வந்து ஓகே எல்லாருக்கும் இது பிடிக்குது, இதை நம்ம பண்ணுவோன்ற மாதிரி இல்லாமல், இப்போ எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட்டு ஒரு விஷயம் நம்ம ஒன்று எழுதும் போது அதை வந்து என்னோட ஒரு ரசனை இதுக்குள்ளேயும் அதை வந்து ஒரு ஃபில்ம் லவராக எனக்கு பார்க்குற இது பிடிக்கிறது இல்லை, அந்த ஜோனுக்குள்ளே பண்ணி அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி அதை ஆடியன்ஸ்க்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ஐ திங்க் இது எல்லாமே சேம் தான். ஐ மீன் பெரிய சேஞ்சும் இது இல்லை. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சில அந்த ஒரு ஃபாஸ்ட்டு அந்த விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் அதை பற்றி பெருசாக அனாலிசிஸ் பண்ணது கிடையாது. இப்போ வந்து வேகமாக போகணும், இப்போ செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஸ்லோவாக இருக்குது இப்படின்றத பிரிக்கிறாங்களே, இவங்களுக்கு அந்த பார்ட்டிஷன் பண்ணி காட்டுறதுனால தான் அந்த ஸ்லோனஸ்ன்றது ஒரு இதாக தெரியுதா? இல்லை ஒரு பெரிய ஹீரோ வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற ஃபேக்டரே வேறையாக இருக்கும்? எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு கதை ஒன்று சொல்லும் போது சில இடங்களில் வந்து அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போது இந்த ஒரு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கதையோடு போகும்போது, ஏன்னா என்னென்னா ஒரு மாண்டேஜு, ஒரு சாங்கு, ஒரு ஃபைட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகும். பட் ஆனால் அதை மட்டுமே வச்சு படம் பண்ண முடியாதுல்ல. ஜஸ்ட்டு வந்து மாண்டேஜ் ஃபைட்ஸ், மாண்டேஜ் பில்டப்ஸ் அப்படின்னு வச்சு அதை நான் பண்ண மாட்டேன். எனக்கு அதை பண்ணுறதுக்கான இது இல்லை. ஒரு கதை ஒன்று நம்ம சொல்லும் போது சில இடங்களில் வந்து அது அந்த நரேட்டிவாக அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேணும். அதுதான் அந்த பர்டிகுலர் எமோஷனுக்கு அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஒரு டைம் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். ஆஸ் அ ரைட்டராகவும் இதாகும் அந்த டைம் கொடுக்கும்போது அது போர் அடிக்காமல் இருந்தால் ஓகே. அது நரேட்டிவாக ஸ்லோவாக போகிறதுன்றது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அந்த இடம் உட்காரவே முடியல, அந்த இடம் வந்து போர் அடிக்குதுன்னா அது வந்து அது ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ அது இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. மீன் அந்த ஸ்லோ அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்லோவர் நரேட்டிவ் தான் வந்து செட்ஸ் அப்ஸ் அ ஸ்டேஜ் ஃபார் அ ஃபாஸ்டர் கிளைமேக்ஸ் அண்ட் இது. ஸோ தட்ஸ் பார்ட் ஆஃப் த ஒர்க் தான், பார்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே தான். அது ஒரு பெரிய ஃப்ளாவாலாம் நான் பார்க்கல. ஓகே, 10 நிமிஷத்தில் மான்கறி பிரியாணி ரெடி ஆகிடும்னு ஒருத்தர் சொல்லுவோம். அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அங்கே ஒரு கம்பியில் வந்து ஒரு ஸ்டண்ட் ஒன்று நடக்கும். அந்த கம்பிக்குள்ளே போயிட்டு வெளியே வர அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸில் வர எல்லா சீக்வன்ஸுமே ரொம்ப ரிஸ்கியான சீக்வன்ஸாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி வந்து சூர்யா சார் ஹேண்டில் பண்ணார்? எவ்வளோ தூரம் அவர் வந்து இதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல, எனக்கு டூப்லாம் வேணாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணது? அவருக்கு வந்து ஸ்டண்ட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸஸ்லாம் வந்து பர்சனலாக அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவார் ஸ்டண்ட் எல்லாமே. ஸோ அதனால் இந்த சீக்வன்ஸஸ் எல்லாமே என்ஜாய்ட் அண்ட் அவர் தாய்லாண்டுமே ட்ரைனிங்லாம் போயிருந்தார். ஒரு 3-4 டேஸ் ஷூட்டிங்கு முன்னாடி ஒரு 4 டேஸ் ட்ரைனிங் போனார். இந்த பர்டிகுலர் மார்ஷல் ஆர்ட் ஃபார்மில் ஃபைட் எல்லாம் இருக்குன்றப்போ he went for all the training அண்ட் ஷூட் அப்பையும் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார். டெக்னிக்கலாக வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய விமர்சனங்கள்லையுமே வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை மென்ஷன் பண்ணியே போடுறாங்க. குறிப்பாக வந்து ஸ்ரேயாஸ் அவருடைய கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக் சந்தோஷ் நாராயண் சாரோட மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடிட்டர் ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அந்த ஸ்டண்ட்டு கெச்சா மாஸ்டர் அவரோட ஒர்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அதோட அச்சீவ் பண்ணதாக நிறைய பேர் வந்து விமர்சனங்கள்லையுமே அதை போடுறாங்க. இந்த விஷயம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரெட்ரோ. ஸோ ஸ்ரேயாஸ் வந்து கூட வந்து ஜெகமே தந்திரம் மகான் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ ரெட்ரோ வந்து நான் பண்ணுறப்போ
எனக்கு வந்து ஏன்னா ஜெகமேந்திரன் மகான் ரெண்டுமே வந்து ஓடிடி வந்துச்சுங்க. ஷ்ரேயாஸ் சூப்பர் டேலண்டட். எனக்கு வந்து அது ஒரு கில்ட் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ஏன்னா அது ரெண்டுலேயுமே ஒர்க்கு சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அது ஒரு தேட்ரிக்கலாக அதை பார்க்குறதுக்கான ஒரு இது பண்ண முடியலன்னு சொன்னேன். ஸோ ரெட்ரோ வந்து ஐ ஃபெல்ட் ஷ்ரேயாஸ் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஷ்ரேயாஸ் கேட்டோம். ஷ்ரேயாஸ் ஒர்க்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. அண்ட் இஸ் வெரி குவிக். அண்ட் தென் வந்து அவருக்கு நல்ல சிங்க், எனக்கும் அவருக்கும் நல்ல சிங்க் இருக்கும். ஸோ எதுனாலும் வந்து சொல்லலாம். வந்து ஃபாஸ்டராக பண்ணணும், இது பண்ணணும், எல்லாமே வில் பி லைக் இமீடியட்லி ரெடி. அண்ட் அவர் ஈவன் கலர் கரெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து ஷ்ரேயாஸ் ஹஸ் டன் எக்ஸ்ட்ராடனரி ஜாப் இன் தட். ஸோ சூப்பர் ஒர்க் பை ஷ்ரேயாஸ். அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஜாக்கி சார் வந்து அந்த அந்தமானில் இருக்கிற செட்டு அதெல்லாமே அந்த செட் ஒர்க்ஸ் எல்லாமே அவர் பண்ணார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் மாயப்பாண்டி வந்து அதர் ஜெயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க 2 பேருக்கும் சூப்பர். அண்ட் எடிட்டர் வந்து ஷஃபிக் XX அவர் தான் பண்ணார். ஸோ எடிட்டிங் ஆக்சுவலி இந்த படத்தில் நிறையா வெர்ஷன்ஸ் போச்சு. ஏன்னா வந்து நாங்கள் ஷூட்டிங் வந்து செப்டம்பர் எண்ட்லேயே முடிச்சிட்டோம், அக்டோபர்லேயே முடிச்சிட்டோம். பட் இப்போ படம் ரிலீஸ்க்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 7 மாதம் இருந்துச்சு. ஸோ பட் அதில் வந்து நிறையா ஒர்க் ஒன்று போச்சு, நிறையா வேரியேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி ஃபைனலாக இந்த இது பண்ணோம். ஷஃபிகோட ஒர்க் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ராடனரி. அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் ஏன்னா எல்லா பாட்டுக்கும் அவர் தான் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி அந்த மேரேஜ் சாங்கு, ஜெயில் சாங்கு. அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் இஸ் லைக் வெரி க்ளோஸ், லைக் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு மீ. ஸோ அதனால் அவருமே வந்து என்ன ஒரு கன்ஸ்டன்ட்னாலும் அவர் தைரியமாக சொல்லலாம். 2 நாள் சாங்குன்னு கூப்பிட்டு வந்துட்டு இல்லை ஆஃப் டேயில் முடிங்கினாலும் அவர் ஹி வில் டூ. அதுலேயுமே ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார். அண்ட் ஸ்டண்ட் வந்து சொன்ன மாதிரி கெச்சா மாஸ்டர் வந்து ஏன்னா இந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே எனக்கு தெரியும் ஸ்டண்ட் வந்து ரொம்ப பிளேஸ் வெரி இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் நேற்று இப்போ வரையும் படங்கள் பார்க்கும்போது வந்து மோர் ஆஃப் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து அந்த ஸ்டண்ட் வந்து ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. எனக்கு நான் பண்ணதே நிறைய ஸ்டண்ட் இருக்க படம் தான், ஏகப்பட்ட ஸ்டண்ட் இருந்த படம். அந்த ஸ்டண்ட்டை வந்து கதையோடு ஒட்டி உள்ளே கொண்டு வரதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ஹீரோ வந்து சண்டை போடுறாருன்றது ஆப்வியஸ்லி ஹீரோ தான் சண்டை போடுவார். பட் ஆனால் இந்த ஹீரோ சண்டை போடுறதுக்கான ஒரு ரீசனிங்கும் அந்த மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம் ஒரு ஸ்டண்ட்லேயே அந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம் உள்ளே கொண்டு வந்தோம். அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு அது ரொம்ப டெக்னிக்கலாக நிறையா கற்றுக்க முடிஞ்சிச்சு. அந்த ஸ்டிக் வச்சு சண்டை போடுறாரு, அது வந்து கலிஸ்டிக் அப்படின்றது சொன்னாங்க. ஸோ அந்த கலிஸ்டிக்லாம் வந்து ப்ரூஸ்லிலாம் ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ பேட்டையில் கூட வந்து நின்சாக் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து கலிஸ்டிக் ஃபார்ம் மட்டும் இருக்கும்போது அதை அவர் எங்கே கற்றுக்கிறாருன்றதுக்காக ஜெயிலில் ஒரு கை மாதிரி ஒரு தாய்லாந்து ஒருத்தர் ஆள் இருப்பார், அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறாரு. பட் ஆனால் அந்த ஃபைட்டு ரியலாக வரும்போது இல்லை. இப்போ ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் சொன்னேன், ஜஸ்ட் லைக் நிறையா கற்றுக்கவும் முடிஞ்சு, நிறையா ஃபன் இருந்துச்சு. ஏன்னா வந்து கத்தி சண்டைலாம் இருந்துச்சு, கத்தி சண்டை இருக்கும். அப்புறம் கத்தி சண்டை முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து அதான் அந்த 90s ஃபார்மெட் இருக்குல்ல, ஒரு பாயிண்டில் வந்து ஹீரோ டவுன் ஆவார், அப்புறம் வில்லனாக வரும், அந்த சண்டை போடுவாங்க. 1-on-1 ஃபைட் தான் மேக்ஸிமம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இடத்துல கூட வந்து ஹீரோ வந்து கன்னை யூஸ் பண்ணவே மாட்டார் ஆக்சுவலி. அதுவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் மோர் ஆஃப் ஃபிஸ்ட் ஃபைட்ஸ் தான் இது. அவர் பிகினிங்லேருந்தே அந்த கராத்தே ஸ்டைலு, அப்புறம் வந்து இந்த கலிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த இப்போ அந்த ரிங்குக்குள்ளே நடக்கிற ஃபைட்டுமே வந்து மோர் ஆஃப் ஒரு மேன் டு மேன் அந்த ஃபிஸ்ட் ஃபைட்ஸ் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி ஷூட் அவுட்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது, கன் ஃபயர் பண்ண போட்டே பட்டிருக்காது. ஒரே ஒரு இது மட்டும் தான் வெடிக்கும். அது வந்து கிளைமேக்ஸில் அதை பற்றியும் ஒரு விஷயம் வரும். ஸோ அது வந்து புதுசாக இருந்துச்சு. அந்த விஷயம்லாம் நிறையா கற்றுக்க முடியும். கெச்சா மாஸ்டர் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அவங்க டீமே வந்து சூப்பர் டீம். அது அவங்க சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டெக்னிக்கலி ஐ திங்க் அண்ட் சவுண்ட் மிக்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைன் சுரேன் அண்ட் அழகிய கூத்தன் அவங்களோட ஒர்க்கும் தேர். அண்ட் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் அவரோட ஒர்க். ஏன்னா எல்லாருமே இப்போ காஸ்டியூம் பற்றியும் இது பண்ணி சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக ஐ ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் சூப்பர் டெக்னிக்கல் டீம். அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தோஷ் நாராயணன் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம் ஹூ டிட் திஸ் திங். ஸோ ஹோல் டீம் எவ்ரி ஒன் ஆக்சுவலி ஓன் த ஃபில்ம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் வந்து ரொம்ப எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப ஒர்க் பண்ணும் போதும் சரி, கவர்மெண்ட்டு வந்து அதை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கான எல்லா எஃபர்ட்டும் அந்த மொத்தமாக நாங்கள் டீமாக அங்கே இந்த படம் பார்த்தப்போ வி ஆல் ஃபெல்ட் ஹாப்பி தட் இட் இஸ் கனெக்டிங் டு பீப்புள். பல இயக்குநர்கள்ட்ட பேசும்போது ஒரு படம் முடிஞ்சோன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் என் சொந்த படத்தை நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு பார்த்தா அதில் மிஸ்டேக்ஸ் மட்டுமே தெரியும், அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன் டோட்டலாக அப்படின்றத சில இயக்குநர்கள் சொல்லுவாங்க. சில இயக்குநர்கள் வந்து எனக்கு ஒரு படம் முடிஞ்சிச்சுன்னா நான் அதுலேருந்து அப்படியே டிட்டாச் ஆகிடுவேன், நான் அது பக்கமே போக மாட்டேன், என்னோட அடுத்த ரைட்டிங்கில் போயிடுவேன். உங்களுக்கு இந்த படத்துலேருந்து செல்ஃபாக உணர்ந்த ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா? இப்போது நான் சொல்கிறது வந்து டெக்னிக்கலாக நான் இதை நான் அச்சீவ் பண்ணியிருந்துருக்கணும், நான் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் லேர்னிங் ப்ராசஸில் இருந்தேன், அப்படி அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்லைன் ரிவ்யூஸ் பார்க்கக்கூடாது. ஏன்னா அதில்
நிறையா ஒரு மற்ற அஜெண்டாஸ் இதெல்லாம் உள்ளே வருதுன்றது இருக்குது. அதை வந்து நான் கற்றுருக்கேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னா அது வந்து இப்போ படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறதுன்றது வேறு. ஐம் நாட் சேயிங் ஆன்லைன் ரிவ்யூஸ் நான் ஜென்ரலாக சொல்கிறது இல்லை. ஐ மீன் இது ரிவ்யூஸ் ஹேஸ் டு பி லைக் எனக்கு தெரியும்ல சில ரிவ்யூஸ் நம்ம பார்க்கும்போது ஓகே இது வந்து நம்ம இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து நம்ம என்ன இது ஜெனுவினாக இருக்கா இல்லைன்றது தெரிஞ்சிடும். நிறைய விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா ஒரு மாதிரி அந்த இப்போ ஏன்னா இவ்வளோ பேர் படம் பண்ணுறோம், இவ்வளோ டீம் இருக்குது, இப்போ நம்ம இத்தனை பேர் டெக்னிக்கல் டீம் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10-15 ஏடிஸ் இருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தாலே ஒரு 150-200 பேர் வந்து ஒர்க் பண்ணுறோம். எல்லாரோட ட்ரீம் அது வருது, அந்த படம் வருது, அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு நல்லா தான் பிடிக்குது, எல்லாருமே பார்க்குறாங்க, நல்லாவும் போயிட்டுருக்கு இல்லை. ஸோ அப்போ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரணும்ல, அந்த ஹாப்பினஸை திருடணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவங்கள ஹாப்பியாகவே இருக்க விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கான விஷயம் வந்து எனக்கு பார்க்கும்போது ஓகே, பிகாஸ் நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம எழுதினாலோட டைலாக் இருக்கும்ல, நம்ம ஜெயிச்சமோ தோத்தமோன்னு நம்ம மற்றவங்க சொல்லக்கூடாது, நம்ம தான் சொல்லணும், அது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் ஆல் ஐ சீ இஸ் வாட் ஆடியன்ஸ் ரியாக்ட் டு த ஃபிலிம். அது வந்து நம்ம தேட்டருக்கு போகும்போது ஐ குட் ஃபீல் தட் வைப் கம்மிங் அவுட் ஆஃப் தட் திங். அண்ட் மோர் ஆஃப் பாசிட்டிவ் இஸ் ஆல்சோ தேர் இன் தட் திங். பட் ஒரு டார்கெட்டட் ரேட்டட் இந்த மாதிரி விஷயம் இருக்கனால அது போகக்கூடாதுன்றது தான் இந்த படத்தில் வந்து நான் டிசைட் பண்ண ஒரு விஷயம். இப்போ உங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் வந்து 24 வயசு அபிஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி, ஆமாம் டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுவுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஏன் இதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, பீட்சா ரிலீஸ் ஆகும்போதும் உங்களுக்கும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த வெற்றி, அந்த ஏக்கம், அந்த ஒரு கைத்தட்டல், இது எல்லாத்துக்குமே ஒரு டெபியூட் டேரக்டர் எவ்வளோ தூரம் ஆசைப்படுவார் அப்படின்ட்டு இருக்கும். இவரோட வெற்றி உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? நான் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா சசிகுமார் சார் ஃபேவரட், அண்ட் சிம்ரன் மேடம் அவங்களாம் இருக்காங்க. எனக்கு வந்து அந்த அதோட டீசரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு டீசர் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த டைட்டில் டீசர் மாதிரி, அந்த பையன் ஷூ போட்டு நடக்கும், அது பார்க்கும்போது பயங்கர செமையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமே எனக்கு அந்த படத்தை பற்றி போஸ்டர் எதாவது போட முடியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா ஒர்க்கு இதாச்சு. நான் நிறையா கேள்விப்பட்டேன், படம் சூப்பராக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் இப்போ நான் சொன்னேன்ல ஒரு கற்றல் இருக்கனால வந்து நான் வந்து ஆன்லைன்லேருந்து வெளில வந்துட்டேன். அதனால அந்த படத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியல. பட் ஆனால் ஐம் ஸோ ஹாப்பி தட் அந்த ஃபிலிம் இஸ் கெட்டிங் சூப்பர் ரிவ்யூஸ் அண்ட் தென் இட் இஸ் டூயிங் வெல் ஆல்சோ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ அது கரெக்டான இதுதான். ஏன்னா வந்து இப்போ பெரிய படங்களுக்கு மட்டுமே தான் ஸ்க்ரீன்ஸ் மொத்தமும் எடுக்கிற அந்த இது இல்லாததே நல்ல விஷயம் தான். இப்போ வந்து இப்போ ரெட்ரோ ஃபார் இட்ஸ் பட்ஜெட் அண்ட் சூர்யா சார் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கப்போ அது ஸ்கேலாக பெருசுன்றனால அது வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். பட் ஆனால் ஐ திங்க் தே டிடன்ட் டூ லைக் மோனோபோலியாக எதுவும் பண்ணல. ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் த வே 2D and சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தே ஹேண்டில் தட் திங், கிவிங் ஸ்பேஸ் ஃபார் த அதர் ஃபிலிம் இருக்குல்ல, அது வந்து ஐ ஃபெல்ட் ஹாப்பி. ஓகே நம்ம வந்து ஏன்னா இந்த மாதிரி எங்கள் முன்னாடி படம்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நாங்கள் ஸ்டோன் மில்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது தேட்டரே இது பண்ணாமல் போகிற மாதிரி இல்லாமல் அதுக்கான ஸ்பேஸும் இருக்குது, அதுக்கான தேட்டர்ஸ்லாம் இருக்குன்றப்போ வந்து ஐ ஃபெல்ட் ஹாப்பி. அண்ட் மேரமான் மெர்சலோட ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஹாப்பி ஃபார் த டீம் அண்ட் ஆல்சோ ஃபார் ஹிட் 3 நானி சாரோட படம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ டூயிங் வெரி வெல். ஸோ ஐ திங்க் படங்களாக நல்ல படங்கள் நிறையா ஒரே நாளில் வந்தாலும் ஐ திங்க் பீப்புள் ஆர் ரெடி டு கோ அண்ட் வாட்ச். ஸோ அதனால் வந்து அது ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் பார்க்குறேன். அடுத்த மூவ் என்ன வச்சுருக்கீங்க? மூவ் இல்லை மதுரைக்கு போயிட்டு 4 பரோட்டா சாப்பிட்டு அமைதியாக இருப்போம், அதுதான் அடுத்த மூவா? இல்லை அதான் இப்போ இந்த படத்தோட ஹாப்பினஸ் அதை வந்து ட்ராவல் வித் திஸ் ஃபில்ம் ஃபார் சம் மோர் டைம், அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணும். டிசைட் ஆகும். தேங்க்யூ சூப்பர். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் அனாலிசிஸ் அபவுட் த ஃபில்ம். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டயா பூஸ்டர் நேச்சுரலாவே சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது.